So, hi everyone. Yes, pasangla. Welcome to Vedantu channel, pasangla. Okay? Yes. Hi everyone. Okay, done. Okay, great to see you all. Good evening, pasangla. Yes, so a lot of good evening. Yeah, done. எஸ் மக்களே ஆக்சுவலி இன்னும் யாரெல்லாம் நம்மளோட எம்விஎஸ்டி எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலையோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. யார் யார் எவ்வளோ ரிவைஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியலடா பசங்களா. ஸோ 1 நாள் தான். ஸோ பி வெரி புட் எஃபர்ட். ஒரு நாள் தான் முடிஞ்சது, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மாசம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம், திருப்பி நம்மளுக்கு செகண்ட் மிட்டம் ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டுங்களா? நான் சொன்னது இம்பார்ட்டன்ட் படிச்சாலே அஃப்கோர்ஸ் 90+ வாங்க முடியும் ருத்ரா. சரியாடா பசங்களா? Yes, I'm so good, Rapasangla. Welcome you all to this Vedantu channel. So, யாரெல்லாம் லைக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணல, லைக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிருங்க. அண்ட் எம்விஎஸ்டி எக்ஸாமுக்கு இன்னும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்காக ரிவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த எக்ஸாம் சென்டர்ஸ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட பசங்க எல்லாருமே இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வந்திருக்கீங்கன்னா, யூ கேன் ஹேவ் இட் பசங்களா. ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிளியர். ஓகே, எஸ். ஸோ ஆக்சுவலி நான் நேற்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து போனோம். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து போனோம். பட் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக நான் 6th சாப்டர் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஏன்னா 6th சாப்டர் நேற்றே வந்து நான் ரொம்ப ஸ்கிப் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. பட் ஸோ 6th சாப்டர் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துடுறேன். சரியாடா பசங்களா? ஸோ எவ்ரி ஒன் ஓகே ஃபார் திஸ்? யாரா பசங்களா? பட் டெலீட் பண்ணிட்டீங்களே மேம், பார்க்க டெலீட் ஆயிடுச்சா? இல்லடா பசங்க, டெலிட் ஆகல. அது 9:30க்கு ஷெட்யூல் ஆயிருக்கு. திருப்பி 9:30க்கு ஷெட்யூல் ஆயிருக்கு. டோன்ட் வெரி. சரிங்களா? ஓகேங்களா? எஸ் பசங்களா. ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இப்போ 6th சாப்டர் டச்சே பண்ண முடியாமல் போயிடும். நிறைய பேர் வந்துட்டு லேட் ஆயிடுச்சுன்னு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால இன்னைக்கு 6th சாப்டர் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் வி வில் கோ ஃப்ரம் லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் போகலாம். சரிடா பசங்களா? யா. ஸோ இப்போ கம்பல்சரி கொஸ்டின் ஆன்லைன்ல எக்ஸாம் இருக்கான்னு கேட்டிங்களா? ஆன்லைன்ல மேபி வரலாம். ஓகேங்களா? ஆனால் இப்போதைக்கு ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் தான் இருக்கு. ஃபார்முலா ஷீட் டிராகன் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்டா பசங்களா. வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல கொடுத்துருக்க ஃபார்முலா ஷீட் இஸ் இந்த பிரிண்டபிள் ஃபார்மேட். ஓகேங்களா? ஈஸியான சாப்டர்ஸ் எடுங்க. ஈஸியான சாப்டர்ஸ் எடுக்கிறேன். அதே சேம் டைம்ஸ் வந்துட்டு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, சாப்டர் 3 ஆர் சாப்டர் 4 இதெல்லாம் கம்பல்சரியா வரலாம் பசங்களா. மேபி சாப்டர் 6 கூட வரலாம். ஓகேங்களா? எஸ். உங்க ஸ்கூல்ஸ்ல 6th லெசன் பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருப்பாங்கடா பசங்களா. யூ கேன் கோ அண்ட் செக் நவ். ஓகேங்களா? நேத்தே காலையில அட்டாச் பண்ணிருப்பாங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? கேன் யூ பின் ஹியர்? ஓகே, நான் இங்க பின் பண்ணணுமா? ஃபார்முலா ஷீட்டா? ஓகேடா பசங்களா, ஒரே நிமிஷம் இருங்க, பின் பண்ணிடுறேன். யாடா பசங்களா? ஸோ 6th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ఒక్క నిమిషం ప్లీజ్. So where is it? Is the formula sheet here. Mm-hmm. 6th 2 marks ஃபர்ஸ்டா? இல்லடா பசங்க, 3 marks முடிச்சிடுறேன். ஓகேங்களா? 2 marks உங்களுக்கு தனி வீடியோவாவே நான் போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வெரி, இதோட கொலாப்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரே நிமிஷம்டா பசங்களா.
யா. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் வந்து பின்னாயிரும்டா பசங்களா. ஓகேங்களா? ஏன் எவ்ரிவன் என்ன தியரமா? தியரம்லாம் கிடையாது. என்ன தியரம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? தியரம்ஸ் படிக்கணுமா? நோ 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 நீட் ஃபார் தியரம்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தியரம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன் பசங்களா. சரிங்களா? ஸோ குவார்டர்லி எக்ஸாம்ஸுக்கு நேப்பியர்ஸ் தியரம் படிக்கணும். ஓகே, அதை மறந்துட்டேன். நேப்பியர்ஸ் தியரம் படிக்கணும். நேப்பியர்ஸ் தியரம் இஸ் ஆல்சோ தியரம். ஸோ நேப்பியர்ஸ் தியரம் படிச்சுக்கணும். சரியாடா பசங்களா? யா. 2 mark PDF attach ஆயிடுச்சு பசங்களா அந்த லைவ்ல. You can go and check. Yes. So everyone, we can start everyone. So look at this question. ஓகேங்களா? ஆக்சுவலி 6.1ல லோக்கஸ் அதிகமா கொஸ்டின்ஸா இருக்கு. ஆனா லோக்கஸ் ரொம்ப ரொம்ப சப்பையான விஷயம். என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கொடுத்துருக்க ஒரு கண்டிஷன் இருக்கும் பசங்களா. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பிளான் கொடுத்துருவான். என்ன பண்ணுமோ அந்த பிளானை கொடுத்துருவாங்க. ரைட்? அந்த பிளான் எஸ். ஸோ தே வில் கிவ் தி பிளான். அந்த பிளான் படி நாம போகணும். அண்ட் பி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஒன் செக். ஒரு நிமிஷம் பசங்களா. யாரா பசங்களா? ஸோ என்னோட இமேஜ் கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். சரிங்களா? அப்போ என்னை பார்க்காதீங்க, நான் சொல்கிற சொல்யூஷன்ஸ் மட்டும் கவனிங்க. ஓகே எவ்ரிவன். ஸோ லுக் அட் தி क्वेश्चन பசங்க. நம்மளுக்கு ஒரு பிளான் கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த பிளான் கொடுத்துருவாங்க. இந்த பிளான்ல நம்ம எக்ஸ் கமா ஒய், பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஒரு விஷயத்த சப்ஸ்டியூட் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ நவ் லுக் அட் தி क्वेश्चन. எ ஸ்ட்ரெயிட் ராட், ஒரு ராட் இருக்கு. அந்த ராட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸை கட் பண்றாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கட் பண்ற இடத்தையும் கொடுத்தாச்சு ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இஃப் ஏ இஸ் தி ஒரிஜின், ஓங்கிறது ஆரிஜின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டடா பசங்களா? உங்களுக்கு ஒரு வெர்டெக்ஸ் தெரியுதா? ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா எவ்ரிவன்? சோ ஹூ ஆல் நோஸ் எது ட்ரையாங்கிள் தெரியுதோ அந்த ட்ரையாங்கிளோட நேமை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், நான் டீச் பண்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பசங்களா. எஸ், இதோ பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस சால்வ் பண்ணா போதும். ரைட் எவ்ரிவன்? சோ see this triangle. சோ உங்க எல்லாத்துக்கும் ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? அந்த ட்ரையாங்கிள் கண்ணுக்கு தெரிஞ்ச அதோட நேம் சொல்லுங்க பசங்களா. யா. சோ 2 mark PDF இல்லையா? ஓகே. ஏடா பசங்களா? ஸோ வாட் இஸ் த ட்ரையாங்கிள் நேம்? இட் இஸ் ஏபிஓ. கரெக்ட். ஸோ ஏபிஓ. ஸோ இந்த ஏபிஓக்கு நான் சென்ட்ராய்ட் கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ ஏபியோட சென்ட்ராய்ட் ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதோட பாயிண்ட் வந்து 0,0. இதோட பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஏ கமா ஓட பாயிண்ட் என்னது? A,0. பி கமா ஓ, பியோட பாயிண்ட் என்னது? 0,B. ஸோ இந்த 3 பேத்துக்கும் நான் சென்ட்ராய்டு எடுத்தேன் அப்படின்னா that will be yes. ஸோ சென்ட்ராய்டுக்கு தான் நான் லோக்கஸ் எடுக்கணும். யா. ஸோ தட் வில் பி யுவர் எக்ஸ் கமா ஒய். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் எடுக்கிறேன். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் 0, a plus 0 plus 0 divided by 3, 0 plus 0 plus b divided by 3 is equal to x comma y. சரிங்களா? இதுதான் உங்களோட சென்ட்ராய்ட். அப்படின்னா a by 3 comma b by 3 is equal to x comma y. So put it here. லோக்கஸ்னா ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியாடா பசங்களா? ஸோ அப்போ a ஓட வேல்யூ 3x and b ஓட வேல்யூ 3y. a ஓட வேல்யூ என்னது? 3x and b ஓட வேல்யூ 3y. சரியாடா பசங்களா? லோக்கஸ் அப்படின்னா ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ எக்ஸ் கமா ஒய்யை வச்சு ஒரு ஈக்குவேஷன் நான் ஃபார்ம் பண்ணேன். அவ்வளோதான். லோக்கஸ்னா என்னது? ஐ ஹாவ் டு ஃபார்ம் அன் ஈக்குவேஷன். யாரா பசங்களா? ஓகே. ஸோ 2 mark PDF அட்டாச் பண்ணுமா? ஒரே நிமிஷம் பசங்க. அந்த PDF அட்டாச் பண்ணிட்டாங்களே. இங்க திஸ் ஒன், திஸ் இஸ் அட்டாச்டு ஆல்ரெடி. செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. இல்லையாடா பசங்களா? நேத்தே அட்டாச் பண்ணிட்டாங்க. 11 o'clock அட்டாச் பண்ணிட்டாங்க.
இஃப் இட் இஸ் நாட்னா இப்போ நான் சொல்லிட்டேன்டா பசங்களை அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? யா எவ்ரிவன்? எஸ். ஸோ ஓகே புரியல அப்படின்னா ஓகே 1 minute நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், எல்லாரும் கவனிங்க சரிங்களா? ஸோ எவ்ரிவன் ப்ளீஸ் லிசன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே நோ ப்ராப்ளம். உங்களோட குவரிஸ் எல்லாமே நீங்கள் நடுவில் கேட்காதீங்க பசங்க. ஸோ எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மார்க் அதிகமா வாங்கணுமா, 90+ வாங்கணுமா வாங்கக்கூடாதா? சே எஸ் ஆர் நோ. இஃப் யூ வாண்ட் 90+, பி கான்சியஸ். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே தேடி வரும். ஈவன் தோ சென்டம் ஆல்சோ மார்க்குமே பொறுமையா லிசன் பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும். ஓகேவா? அரைப்பறையாலாம் கேள்வி கூடாது. டன். ஸோ பி வெரி பேஷன்ஸ்டா பசங்களா. யா ரொம்ப பதட்டப்படாதீங்க. பதட்டப்பட்டா நம்ம தான் வீக் ஆயிருவோம். நம்ம எவ்வளவு வீக் ஆயிருவோம்னா நம்மளுக்கு முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, so do that. Okay, yes, come on everyone. See this a straight rod. A straight rod na ஒரு straight line மாதிரி தானே இருக்கும். Yes or no? Yes. So axis கட் பண்ணுது. நான் இப்படி போடலாமா போடக்கூடாதா? It is a rod. இப்படி போட்டாதான் x and y axis கட் பண்ணும். கட் பண்ற இடம் வந்து AB. இது questionல கொடுத்திருக்காங்க. So do we understand? It touches axis at A and B and அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க questionல. So நான் origin point பார்க்கும் போது ஒரு triangle form ஆகுது. That is a centroid of a triangle. இந்த triangleக்கு நான் centroidோட equation எழுதணும். சரியா? இப்போதைக்கு நான் centroid நானே வச்சுக்கிறேன். So centroid B x, y. யாருக்கு லோக்கஸ் கேக்குறாங்களோ அந்த பாயிண்ட் எப்பயுமே நான் x, y தான் எடுப்பேன். சரிங்களா? ஓகேங்களா? So எப்பயுமே if I am taking centroid பாயிண்ட்க்கு லோக்கஸ் கேக்குறாங்க. எந்த பாயிண்ட்க்கு லோக்கஸ் கேக்குறாங்களோ அந்த பாயிண்ட் எப்பயுமே நான் x, y ன்னு வெச்சுப்பேன். சரிங்களா? இப்போ நாம என்ன பண்ணனும்? சென்ட்ராய்டு தான் க்ளூ. சோ உனக்கு இந்த மூணு பேத்துக்கும் சென்ட்ராய்டு ஃபார்முலா என்னது? x1 + x2 + x3/3 y1 + y2 + yb/3. மூணு பேத்தோட x கோஆர்டினேட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3, y கோஆர்டினேட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3. சரிங்களா? இதுதான் சென்ட்ராய்டோட ஃபார்முலா. சோ இவங்க மூணு பேத்தோட கோஆர்டினேட்ஸை நீங்க எழுதுங்க ஃபர்ஸ்ட் and எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஓகே, சோ 0 + a + 0/3, 0 + 0 + b/3 which is equal to x, y. சோ இதுல இருந்து a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்ன? எல்லாரும் சொல்லுங்க. இதுல இருந்து a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்ன? Everyone, what is a value from this and what is b value from this? So a/3 is equal to x. அப்ப a is equal to 3x. Next b/3 is equal to y. அப்ப b is equal to 3y. முடிஞ்சிருச்சு. இவங்களை கண்டுபிடிச்சிட்டா பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஃபார்முலா எழுதுங்களா? ஃபார்முலா வந்து x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3. இதுதான் சென்ட்ராய்டோட ஃபார்முலா. சரிங்களா? ஓகே, சோ அது மட்டும் இல்ல. இப்போ உங்க எல்லாம் கண்ணுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா? இட் இஸ் a right angle triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க? அவங்க பித்தாகரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. சோ பித்தாகரஸ் தியரம் படி இந்த லென்த் A, இந்த லென்த் B and what is your hypotenuse? So your hypotenuse is equal to square root of a² + b². யாரா பசங்களா? இந்த லென்த் A, இந்த லென்த் B, இந்த ராடோட லென்த் 6ன்னு கொடுத்துட்டாங்க क्वेश्चनல. இந்த ராடோட லென்த் வந்து 6. ஓகேங்களா? so which means a² + b² is equal to 36. அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so 3x² பண்ணீங்கன்னா 9x² + 9y² is equal to 36. எல்லாத்தையும் 9 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா x² + y² is equal to 4. இதுதான் உங்களோட லோக்கஸ். இதுதான் உங்களோட லோக்கஸ். அவ்வளவுதான்டா பசங்களா. சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் கொடுங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குற பசங்களா 2 மார்க் PDF வந்து இன்னொரு ½ an hourல அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? யாரா பசங்களா? இன்னொரு ½ an hourல அட்டாச் பண்ணிடுவாங்க. டன். ஸோ அதை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், பட் அட்டாச் பண்ண மறந்துட்டாங்க போல இருக்கு. சரிங்களா? நோ 6th சாப்டர் கொஞ்சம் ஈஸி தானே பசங்களா. என் கூட சேர்ந்து கவனிங்க. கவனிச்சு புரியல அப்படின்னா இஃப் யூ வாண்ட்னா யூ கேன் ஸ்கிப் இட். பட் 5 சாப்டர் தரவு பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? So yeah, find the equation of the straight line making an y-intercept. Y-intercept பசங்களா எதெல்லாம் given-ஓ அதை எடுத்து எழுதுங்க. Y-intercept நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. Y-intercept is equal to 7. Y-interceptனா இது C is equal to 7. சரிங்களா? And y
ஆக்சிஸுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆங்கிள் அப்படின்னாலே எக்ஸ் ஆக்சிஸுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் நான் எடுத்துப்பேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணணும். டிரா பண்ணாதான் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த லைனை இப்போ நீங்க டிரா பண்ண போறீங்க. ஸோ எவ்ரி ஒன் ஹாவ் அ நோட் ஆஃப் திஸ். ஸோ ஒய் ஆக்சிஸை 7ங்கிற இடத்துல அவங்க கட் பண்றாங்க. 7ங்கிற இடத்துல ஒரு லைன் வந்து கட் பண்ணணும். சரிங்களா? அண்ட் அந்த லைனுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்கிற டிகிரி வந்து 30. ஸோ எப்படி வேணா இருக்கலாம்ல. அப்ப இப்படி ஒரு லைன் வரலாம், இப்படி ஒரு லைன் வரலாம். இவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் 30, இவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் 30. யூ ஆர் அக்ரி வித் மீ? ஸோ இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. எஸ் ஆர் நோடா பசங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒய் ஆக்சிஸை கட் பண்ற இடம் 7. ஸோ எப்படி வேணா கட் பண்ணலாம். இப்படியும் கட் பண்ணும், இப்படியும் கட் பண்ணும். ஸோ ரெண்டு வகையிலும் நம்ம எடுத்துக்கணும். we don't know which direction it is. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஆனா எனக்கு ஒரு லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா எம் வேணும், எம்முக்கு தீட்டா வேணும். தீட்டாங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கும் இவனுக்கு உள்ள ஆங்கிள், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்க்கும் இவனுக்கு உள்ள ஆங்கிள். சரிங்களா? சோ இந்த ரெண்டு ஆங்கிள் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அவ்வளவுதான் பாயிண்ட். சரியாடா பசங்களா? சோ கண்டுபிடிச்சு சொல்லுங்க, இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் என்ன வரும்? யாரா பசங்களா? யூ நோ, ஒரு ட்ராங்கிளுக்கும் ஒரு இதுக்குள்ளுக்கும் என்ன ஆங்கிள் தெரியும்? இது 90 டிகிரி, இது 30 டிகிரி, இது 90 டிகிரி. அப்ப இந்த எவ்வளோ? யாரா பசங்களா? 30 டிகிரி, இது 90 டிகிரி. அப்ப இது எவ்வளோ? இது 60 டிகிரியா? ஏன்னா சம் ஆஃப் ஆல் தி ட்ரையாங்கிள்ஸ் இஸ் 60. இது 60 அப்படின்னா இது எவ்வளோ பசங்களா? இது 120யா? எஸ், ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மேல எப்பயுமே 180 டிகிரி இருக்கும். அப்போ இது 60னா இது 120. ஒத்துக்கிறீங்களா? ஓகே, இது எவ்வளோ? இது 60. சோ நம்ம ரெண்டு லைன் கண்டுபிடிக்கணும். எஸ், நம்ம ரெண்டு லைன் கண்டுபிடிக்கணும். ஒரு ஆங்கிள் 120 வச்சிருக்கோம், இன்னொரு ஆங்கிளுக்கு 60 டிகிரி இருக்கும். சோ we have 2m. so theta 1 is equal to 60 degree and theta 2 is equal to 120 degree. so ரெண்டு பேத்துக்கும் m கண்டுபிடிங்க. so m is equal to tan theta 1. so tan 60 degree na √3. m2 ஓட வேல்யூ என்னது? tan 120 degree. எஸ் பசங்களா, what is tan 120? tan 120 னா எப்படி எழுதிக்கலாம்? 180 minus 60. 180 minus 60 னா செகண்ட் குவாட்ரண்ட் இது நெகட்டிவா இருக்கும். so tan 60 க்கு ஈக்குவல், so minus √3. so அப்போ plus √3 ஒரு ஸ்லோப், minus √3 ஒரு ஸ்லோப். சரிங்களா? so what is your line equation? your line equation y is equal to mx plus c. அவ்வளவுதான். சரிங்களா? ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். there are two equations. so equations னு ப்ளூரல்ல கொடுத்தாலே என்ன வரும்? ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வரும். அவ்வளவுதான் பசங்களா. this is so easy. okay, நம்மளுக்கு mx plus c தெரியும், அவ்வளவுதான் வேலை. சரிங்களா? find the equation of the straight line passing through a point ஒன்னு இருக்கு. I have a point x1, y1 ஒரு பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? இன்டர்செப்ட்ஸ் ஓட சம். சோ எத்தனை இன்டர்செப்ட்ஸ் இருக்க முடியும்? இது இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் அப்படினா இன்டர்செப்ட் ஃபார்ம். சோ அப்ப x by a plus y by b is equal to 1. அப்ப a plus b ஓட வேல்யூ 1. a is equal to 1 minus b. இத தூக்கி எங்க போடணும்? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ x by 1 minus b plus y by b is equal to 1. and இப்போ x and y க்கு பதிலா என்ன போடலாம் பசங்களா? பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ 8 by 1 minus b plus 3 by b is equal to 1. Take LCM on both sides. So 8b, 3 minus 3b divided by 1 minus b into b is equal to 1. So 5b plus 3 is equal to b minus b square. எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா b square plus 4b plus 3 is equal to 0. So b plus 3, b minus 1. So b is equal to minus 3 and b is equal to minus 1. ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேங்களா? So having intercepts whose sum is 1. அப்போ 1 க்கு என்ன? b a க்கு என்ன ஆன்சர் வரும்டா பசங்களா? So a ஓட ஆன்சர்ஸ் என்ன? explain again. பசங்களா, இது நீங்க 10th ஒரு சம் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு பாயிண்ட் இருக்கும், சம் ஆஃப் தி இன்டர்செப்ட்ஸ்னா அப்ப a and b ஆட் பண்ணா 1. சரிங்களா? இதுல இருந்து ஒரு வேரியபிளை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த ஒரு வேரியபிளை கண்டுபிடிச்சு இங்க யூஸ் பண்ணணும். சோ யூஸ் இட் ஹியர். அந்த ஒரு வேரியபிள் இங்க யூஸ் பண்ணி b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ b க்கு எத்தனை பேர் கிடைச்சிருக்காங்க? 2 பேர் கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ b ஓட ஆன்சர் என்ன?
What are the B answers டா பசங்களா? லாக் நான் டீச் பண்றேன். லாக் டீச் பண்றேன். நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? ஓகே, யா, that's it. So put from that calculate A value. So A is equal to 1 minus of minus B, so that is 4, and A is equal to 2. சரிங்களா? ஏக்கு 4 and ஏக்கு 2னு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் பை 4 மைனஸ் ஒய் பை 3 இஸ் ஈக்குவல் டு 1 ஒரு ஈக்குவேஷன். அண்ட் ஓகே, ஆக்சுவலி என்ன புரியலடா பசங்களா உங்களுக்கு? நான் என்ன வேகமா போறேன்னு நினைக்கிறீங்க? நான் பேசுறது வேகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, சி, நான் அது மெதுவா சொல்ல கூட ரெடியா இருக்கேன். பட் யூ ஹாவ் டு லிசன்ல. ஓகே, நான் திருப்பி சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. ரைட்? ஸோ பசங்களா, ஓகே, ஐம் ஜஸ்ட் லிட்டில் பிட்ல ஸ்லோ. ஓகேங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ரெண்டு லைன்ஸோட ஈக்குவேஷன் வேணும். கேன் யூ சி திஸ்? பாசிங் த்ரூ அ பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? சே எஸ் ஆர் நோ. அப்போ நான் ஸ்லோவா பண்ணணும்னா நீங்க எஸ் ஆர் நோ போடணும். ஓகேவா? நீங்க லேட் பண்ணாதீங்க. இஃப் யூ ஹாவ் அ பாயிண்ட் புட் எஸ். ஆமா மேம், எனக்கு ஒரு பாயிண்ட் தெரியுது. எஸ், இஃப் அது இருக்கு அப்படின்னா புட் எஸ். யா, there is a point or not? Yes, there is a point. And இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, intercepts whose sum is, சரிங்களா? intercepts whose sum is 1. sum 1. interceptsனா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு interceptsனா intercept ஃபார்ம் தெரியணுமா? லைனோட ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரியுமா? x by a plus y by b is equal to 1. 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க intercept ஃபார்ம்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா 1. இது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு ஈக்குவேஷன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும், ரெண்டு பேர் இருக்க கூடாது. ஸோ நான் ஏவை வந்து பியாவே மாத்திக்கிறேன். இதை மாத்தி இங்க யூஸ் பண்றேன். ஸோ எக்ஸ் பை 1 மைனஸ் பி, ஒய் பை பி. ரைட்டா பசங்க? நம்மளோட டார்கெட் பியை கண்டுபிடிக்க. அப்ப எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூஸ் வேணும். அதுக்கு இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புட் 8 ஹியர் அண்ட் 3 ஹியர். ஸோ 8 by 1 minus b, 3 by 1 by 3. So இதை நீங்க factorize பண்ணா போதும். Cross multiple பண்ணி factorize பண்ணுங்க. So now factorize it. Yes. So 8b plus 3 minus 3b is equal to b minus b square. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? LCM எடுத்து cross multiple பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும். இது புரியுதாடா பசங்களா? Yes. Now what I have to do? எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வருவேன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 1 மைனஸ் 1 மைனஸ் ஏவும் போடலாம். எஸ், 1 மைனஸ் ஏவும் போடலாம். நீங்க ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு மாத்தினா போதும். இட்ஸ் பியூர்லி யாவிஷ்டா பசங்க. சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு b பிளஸ் 3 வந்திருக்கு, b பிளஸ் 1 வந்திருக்கு. ஸோ பியோட வேல்யூ -3 அண்ட் -1. ஸோ ஏவோட வேல்யூ என்ன இருக்கு? 1 minus 3 it is 4 and 1 minus of -2 it is 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் பை 4 மைனஸ் 3 பை ஒய் பை 3 இஸ் ஈக்குவல் டு 1. இது ஒரு ஈக்குவேஷன். எக்ஸ் பை -1 பிளஸ் ஒய் பை எக்ஸ் பை 2 மைனஸ் ஒய் பை 2 ஈக்குவல் டு 1. இது ஒரு ஈக்குவேஷன்ஸ். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியாடா பசங்களா? எஸ். சரி, இது எல்லாமே நீ 12th படிச்சது தான்டா பசங்களா. நான் வேற எதுவும் எடுத்துட்டு வரல. ஓகே, நான் பொறுமையா சொல்றேன், கவனிங்க. சரிங்களா? எ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு லைன் வந்து ஒரு பாயிண்ட் வழியா போகுது. அந்த பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபூட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் drawn to it from the origin. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்க? எ ஸ்ட்ரெயிட் லைன். என்ன பசங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. அந்த லைன் 6,8 ஒரு பாயிண்ட் வழியா போகுது. 6,8 பாயிண்ட் வழியா போகுது. இது இந்த क्वेश्चनல கொடுத்த டீடைல். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் என்னது? ஃபைண்ட் தி லோகஸ். A2 நீ எப்படி கண்டுபிடிச்சீங்களா? இப்படிதான் ஸ்வாதி. we know A க்கு என்ன ஃபார்முலா? A is equal to 1 minus b. so use it here. இங்க போட்டுருக்கேன் பாருங்க. 1 minus of -3 it is 4.
அதுல இருந்து போட்டிருக்கேன். சரியாடா பசங்களா? சோ ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து ஓகேங்களா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி foot of the perpendicular drawn to it from the origin. இப்போ இதுல இருந்து நான் இந்த லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போடுறேன் அப்படின்னா இங்க ஒரு பாயிண்ட் இருக்குமா, இந்த பாயிண்டோட லோக்கஸ் என்ன, ஓகேவா? ஃபுட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலாரிட்டியோட லோக்கஸ் என்ன? லோக்கஸ் அப்படின்னா ஈக்குவேஷன், எனி ஷேப். அது லைனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி எனி ஷேப்ஸ். ஓகேவாடா பசங்களா? எக்ஸ்பிளைன் தி கொஸ்டின் அகைன். திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஓகே, ஸோ யாரா பசங்களா கொஞ்சம் ஒரே நிமிஷம் லிசன் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட் ஒரு லைன் இந்த பாயிண்ட் வழியா போகுது, அந்த லைன்ல அந்த பாயிண்ட்டை நான் போட்டுட்டேன். இதுல கிளியரா எல்லாருமே? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் தி லோக்கஸ் ஆஃப் தி ஃபுட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர். ஸோ ஃபுட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர்னா ஆரிஜின்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் அந்த லைனுக்கு நான் டிரா பண்ணியிருக்கேன். அந்த லைனோட லாஸ்ட் எண்ட் பாயிண்ட், சரிங்களா? அந்த லைனோட லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் என்னன்றது கொஸ்டின். சரியாடா பசங்களா? Yes, now it's okay. First chapter போட்டா ஓகே ஓகே. இந்த 6th சாப்டர் முடிச்ச உடனே நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் பசங்களா, சரிங்களா? இதுல இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ டோன்ட் டேக் மீ பேட், பட் யூ ஹாவ் டு டூ சர்டன் திங்ஸ் ஹியர். எஸ். ஸோ பசங்களா, ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா வி ஹாவ்? என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, எனக்கு ஸ்லோப் மட்டும் தெரிஞ்சா போதும். கரெக்டாடா பசங்களா? என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, எனக்கு ஸ்லோப் மட்டும் தெரிஞ்சா போதும். am I right? 1 வேணா 2வா? டி பசங்களா, பிடிஎஃப் நான் கொடுத்துட்டேன் பசங்களா, அவங்க ஷேர் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ ஓகே ஓகே ஓகே. ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் காம் டவுன் ப்ளீஸ்டா பசங்களா, சரிங்களா? கொஞ்ச நேரம் எல்லாரும் காம் டவுன் ஆகுறீங்களா? ஓகே, ஸோ see this. இதுதான் லைன். இந்த லைன்ல 6,8 ஒரு பாயிண்ட் இருக்கு. ஐ ஹாவ் அ பெர்பெண்டிகுலர் லைன். இந்த பாயிண்ட் வந்து 0,0ல இருந்து வருது. இந்த பாயிண்ட் எனக்கு தெரியாது, இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். இதை வந்து நான் வந்துட்டு 𝐻𝐾ன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? தீஸ் ஆர் தி கிவன் டீடைல்ஸ். ஓகே, இப்போ இந்த லைன் ஈக்குவேஷனை நான் எழுதுறேன். இந்த லைன் ஈக்குவேஷன் ஆடா பசங்களா, இந்த லைன் ஈக்குவேஷன் வந்து y minus y1 is equal to m into x minus x1 ஃபார்முலால இந்த லைன் ஈக்குவேஷன் நான் போடுறேன். ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலால போடலாம். ஸோ 6,8ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, யூஸ் இட் ஹியர். ஸோ y minus 8 is equal to m into x minus 6. இன்னும் யார் மட்டும் உங்களுக்கு வேணும்? ஸோ இந்த எம்மோட வேல்யூ நம்மளுக்கு வேணும், கரெக்டுங்களா? ஸோ எம் வேணும்னா என்ன பண்ணும்? உனக்கு தெரியும், இந்த எல்லோ கலர் லைனும் இந்த கிரீன் கலர் லைனும் பெர்பெண்டிகுலர்ஸ். am I right பசங்களா? இவனோட ஸ்லோப் m, இவனோட ஸ்லோப் m1. ஸோ நான் எம்மையும் m1ஐயும் மல்டிபிள் பண்ணா இட் வில் பி -1, ரைட்டுங்களா? ஸோ m1ஓட ஸ்லோப் சொல்லுங்க. உனக்கு 2 பாயிண்ட் இருக்கு, இந்த லைனுக்கான 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் m1. ஸோ m1 is equal to hk minus 0 divided by h minus 0. So k by h, use it here. அப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ m is equal to minus h by k. m ஓட வேல்யூ என்னது? minus h by k. அதை நம்ம இங்க போட்டா போதும். ஸோ இங்க போடுங்கடா பசங்களா. when you put it here, m-க்கு பதிலா minus h,k போடுங்க. x and y-க்கு பதிலா you can use it. m-க்கு பதிலா யூஸ் பண்ணலாம். and h, y is also lies in எந்த இடத்துல?
So slope நம்மளுக்கு தெரியும். What is your equation? Your equation is y minus 8 is equal to m into x minus 6. So இந்த வேல்யூவை substitute பண்ணுங்க. minus h by k, k minus 6, k ஆல multiple பண்றோம். And you know that h, k is on the line. அவங்க லைன் மேல தான் இருக்காங்க. இவங்க இந்த green color லைன் மேல தான் இருக்காங்க. மேல இருக்காங்கன்னா x and y க்கு பதிலா நீங்க அதை substitute பண்ணிக்கலாம். So substitute பண்ணீங்கன்னா k square minus 8k is equal to minus h square minus 6h. So when you take all the to the one side, so h square plus k square plus 6h minus 8k is equal to 0. So h and k just change it to x and y. So x square plus y square plus 6x minus 8y is equal to 0. இதுதான் உங்களோட locus. Okay வாடா பசங்களா? This is your locus. Yes everyone? Okay. So I don't want to waste your times from this one. Yeah. Explain this again. டே பசங்களா, ஸோ 2-3 டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. ஆல்ரெடி இட் இஸ் கோயிங் டு பி 33 minutes. லாஸ்ட் 2 steps. எல்லோ கலர் லெட்டர்ஸ் புரியலையா? ஸோ ஹெச் அண்ட் கேவை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், புரியுது? ஓகே. ஸோ எவ்ரி ஒன் listen, it's okay. Now I can write it here. See, I have a point 6,18 என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, எனக்கு ஸ்லோப் தெரியாது சரிங்களா. இப்போ y minus 8 is equal to m into x minus 6. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சா? செகண்ட் விஷயம் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். ஸோ m1ஓட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறேன் பை யூசிங் 0,0ங்கிற பாயிண்ட் அண்ட் h, kங்கிற பாயிண்ட் வச்சு m1 கண்டுபிடிக்கிறேன். ஸோ m1 is equal to k minus 0 divided by h minus 0. ஸோ k by h. அப்போ m is equal to minus 1 into h by k. ஸோ minus h by k. சரிங்களா? m கண்டுபிடிச்சிட்டேன். I'm using it here. இங்க substitute பண்றேன். So அப்போ y minus 8 is equal to minus h by k into x minus 6. டன்னா பசங்களா? இது yellow color line, right? So இப்போ இந்த yellow color lineல we know that h, k வும் இந்த line மேலேயே தான் இருக்கு. So h, k is on the line. So இந்த x and y க்கு பதிலா h and k ன்னு நீங்க replace பண்ணிக்கலாம். So அப்போது h k minus 8 is equal to minus h by k into h minus 6. So re-multiple பண்ணுங்க. So k square minus 8k is equal to minus h square minus plus 6h. எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு வாங்க. So x square plus k square minus 6h minus 8k is equal to 0. Yeah. Plus இல்லடா பசங்களா, மைனஸ் தான் வரும். பிகாஸ் இது ஏன்னா m1ஐயும் m1ஐயும் மல்டிபிள் பண்ணா -1க்கு ஈக்குவல். தே ஆர் பெர்பெண்டிகுலர்ஸ், அதனால சொல்றேன் சரிங்களா. ஸோ இப்போ h and k எல்லாத்தையும் x and y-க்கு மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ். ஓகேவாடா பசங்களா? எஸ். அது y தானே மேம்? இல்ல y தானே பசங்களா. நான் அது ஏன் கேன்னு மாத்துறேன்னா h, k is on the line. இந்த லைன் மேல இருக்கு, ஒரு பாயிண்ட் லைன் மேல இருக்குன்னா அப்ப அந்த பாயிண்ட்க்கு பதிலா அதை நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ h and y x, ஸோ y-க்கு பதிலா k-னும் அண்ட் x-க்கு பதிலா h-னும் ரீப்ளேஸ் பண்ணலாம். எஸ். So now check with this question. If a line passing through a point, ரெண்டு point கொடுத்துட்டாங்க, it is rotated about a point 3,0 in counterclockwise, anti-clockwise directionல rotate பண்ணிட்டாங்க. Then they find the equation in a new point. New point வச்சு கேக்குறாங்க. Okay. ஞான பசங்களா? So what is it? We have a line equation. நம்ம கிட்ட ஒரு line equation இருக்கு, ரைட்டுங்களா. அவங்கள இன்னும் 15 டிகிரி சுத்துறாங்க, இன்னும் 15 டிகிரி சுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல அதோட டிகிரி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் 15 டிகிரிக்கு அது எவ்வளவு தூரம் சுத்தி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ இதுல இருந்து ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஓகேவா, ஃபார் ஓல்டு லைன். For the old line, slope என்னது? Slope is equal to 2 minus 0 divided by 5 minus 3. So 2 by 2 it is 1. அப்போ theta is equal to 45 degree. So first x axis கூட 45 degreeல அவங்க இருக்காங்க. ஓகேங்களா. இன்னும் 15 ஆல்ரெடி இப்படி 45ல இருக்கு.
இன்னும் எக்ஸ்ட்ராவா 15 மீட்டர் உள்ள போகுது, திருப்பி போகுது. அப்போ எவ்வளவு தூரம் டீட்டா? அப்போ உங்களோட நியூ டீட்டா, உங்களோட நியூ ஆங்கிள் டீட்டா 2 என்னவா இருக்கும்? 45 plus 15 degree. எக்ஸ்ட்ராவா 15 degree சுத்தி இருக்கு. So which is 60 degree. ஓகேங்களா? 60 degree. So what is your slope? Your slope is equal to tan 60. Tan 60 na √3. நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு 3,0 is a fixed point. அதை வச்சு தான் சுத்துறாங்க. ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் இருக்கு. So y minus 0 is equal to √3 into x minus 3. So y is equal to √3x minus 3√3. Equation done. Okay வாடா பசங்களா? So அனு actually 2 mark PDF நான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கேன்டா பசங்களா. Yes, I am going like a chapter wise. Find the equation of the two straight line which are parallel to the line. என்கிட்ட ஒரு லைன் இருக்கு, இந்த லைனுக்கு ஒரு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் parallel இருக்கு and at a unit distance from the point 1, -1. Unit distance na என்னது? ஒரு லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1. ஆக்சுவலி பசங்க மும்தாஜ் என்னடாப்பா புரியல உங்களுக்கு? எது புரியல? √3 காமன் அவுட் பண்ண கூடாதா மேம்? நான் காமன் அவுட் பண்ணி தானே வச்சிருக்கேன். நான் திருப்பி உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதி காட்டுறேன், அவ்வளவுதான். சரிங்களா? ஆக்சுவலி ஏன்டா 6th சாப்டர் எடுத்தோன்னு இருக்குடா பசங்களா எனக்கு நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும் போது. ஓகே சரி, இப்போ ஒரு சம் புரியலன்னா ஜஸ்ட் விடுங்க, நெக்ஸ்ட் சம் கூட எனக்கு கண்டினியூ பண்ணுங்க, அதுலயே ஸ்டக் அப் ஆகி நிக்காதீங்க. ஓகேங்களா? யாரா பசங்களா நெக்ஸ்ட் சம் கூட வாங்க, திருப்பி ரீவைஸ் பண்ணும் போது அது உங்களுக்கு புரியும் நிச்சயமா. சி ஸோ இஃப் ஈக்குவேஷன் ஆஃப் தி டூ லைன்ஸ், ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கேட்குறாங்க, அது பார்த்தீங்கன்னா இன்னொரு லைனுக்கு பேரலா இருக்கு. ஸோ இந்த லைன் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ 1, -1 ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ரெண்டு லைன்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1 units. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் அ பாயிண்ட் அண்ட் அ லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? யூனிட் டிஸ்டன்ஸ். ஒரு பாயிண்ட்டுக்கும் நீங்க கண்டுபிடிக்க போற ரெண்டு ஈக்குவேஷன்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? 1 units. ஓகேங்களா? அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இவனுக்கு பேரலலா இருக்கிற லைன்ஸ், நார்மலி பேரலல் லைன்ஸ் பார்க்க எப்படி இருப்பாங்க? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இன் தி ஃபார்மேட் ஆஃப் 12x + 5y + k. கான்ஸ்டன்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கும். பேரலல் லைன்ஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கும், மற்றவங்க எல்லாருமே சேம் தான். சரிங்களா? லைவ்ஸ் பார்த்தாலே யூ கேன் ஸ்கோர் அபோவ் 90%. ஓகேங்களா? எஸ். ஸோ நவ் செக். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? 1. இது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அ லைன் அண்ட் அ பாயிண்ட்? ஸோ d இஸ் ஈக்குவல் டு, இதுல அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 5 - 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, k ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் பண்ணா 144, 5 ஸ்கொயர் பண்ணா 25. இதோட வேல்யூ 1. சரிங்களா? இந்த மாட் போகணும் அப்படின்னா இங்க பிளஸ் ஆர் மைனஸ் வரணும். ஸோ 12 - 5 + k divided by it is 169. 13 is equal to plus or minus 1. ஓகேங்களா? So 7 + k is equal to plus or minus 13. 7 + k is equal to 13 ஒரு கேஸ். 7 + k is equal to -13 ஒரு கேஸ். So அப்போ k7 is equal to 6 and k is equal to -20. So what are the lines? என்னடா பசங்களா? அந்த ரெண்டு லைன்ஸ் என்னது? 12x + 5y + 6 ஒரு லைன் and 12x + 5y - 20 ஒரு லைன். 2 lines. சரிங்களா? ஒன்லி திங் என்னடா பசங்களா? ஒன்லி திங் என்னது? ஒரு பாயிண்ட்டுக்கும் ரெண்டு லைன்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1. யூனிட் அப்படின்னா 1. யூனிட் அப்படின்னா என்னது? 1. யூனிட்டி அப்படின்னா என்னது? 1. எல்லாமே 1 தான். ஸோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் விச் ஆர் பெர்பெண்டிகுலர் டு அ லைன் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க and are at a distance. See, 4 units from a point. சரிங்களா? இந்த லைனுக்கு perpendicular line. ஸோ இந்த லைனோட perpendicular line பார்க்க எப்படி இருக்கும்? ஸோ perpendicular line to 3x
plus 4y minus 6. பாக்க எப்படி இருப்பாங்கடா பசங்களா? கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டும் இடம் மாத்திக்கும். நான் சொல்றது ஃபாஸ்டா இருக்கா? சரி, ஓகே, எவ்ரிவன் ரைட் ஹியர். ஸோ பர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன்ஸ்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் இடம் மாறி இருக்கும். சரிங்களா? அப்போ மைனஸ் 4x பிளஸ் 3y, ஓகேங்களா, பிளஸ் k is equal to 0. ஒரு பர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் பார்க்க இப்படிதான் இருக்கு. ஒரு லைனோட பர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் பார்க்க இப்படி இருப்பாங்க. ரைட்டா பசங்களா? இப்போ இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் 2,1ங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 4. சரிங்களா? ஸோ யூஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அ பாயிண்ட் அண்ட் அ லைன். ஸோ யோர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இஸ் ax1 plus by1 plus c square root of a square plus b square. சரிங்களா? ஸோ யூஸ் திஸ் ஃபார்முலாடா பசங்களா. இந்த ஈக்குவேஷன்ல அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஹோல் டிவைடட் பை கீழே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணும், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணும். இதோட வேல்யூ 4. மாடுலஸை எடுக்கணும் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் வரணும். ஸோ யூ புட் பிளஸ் தேர். ஸோ minus 8 plus 3 plus k whole divided by 16 plus 9. 16 plus 9, 25. So it is 5, which is equal to plus or minus 4. So minus 5 plus k is equal to plus or minus 20. So for minus k plus is equal to 20. Minus 5 plus k is equal to minus 20. So k is equal to 25 and k is equal to minus 15. Okay, ஆடா பசங்களா? யாடா பசங்களா? இதோட PDF நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். So what is your equation? Minus 4x plus 3y plus 25 is equal to 0ங்கிறது equation. Minus 4x plus 3y minus 15 is equal to 0. இந்த ரெண்டு equations இருக்கு. சரிடா பசங்களா? Okay. So there are only 3 more questions டா பசங்களா. லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு இது வரைக்கும் லாஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து தான் இது வரைக்கும் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 6th சாப்டர்லயே 6.4 எக்ஸசைஸ்ல இருந்து வருதுல்ல பசங்களா, அதுதான் நம்மளுக்கு பயங்கர ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ பார்க்கலாமா? ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பேர் ஆஃப் லைன்ஸ் த்ரூ அன் ஆரிஜின் அண்ட் perpendicular to the pair of line அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு லைன் கண்டுபிடிக்கணும். இந்த லைன் ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுது and perpendicular to this line. இந்த லைனுக்கு perpendicular-ஆ இருக்காமா? சரியா? அப்ப இந்த லைனை கண்டுபிடிக்க I have point. என்கிட்ட பாயிண்ட் இருக்கு. இன்னும் யாரு வேணும் பசங்களா? So I have a point. எஸ், என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ 2 ஸ்லோப்ஸ் மட்டும் இருந்தா போதுமா? யாரா பசங்களா? 2 ஸ்லோப்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். we can find it very easily. So actually இதுக்குள்ள எத்தனை லைன் இருக்குன்னா, இதுக்குள்ள 2 லைன் இருக்கு. அந்த 2 லைனையும் தனித்தனியா நீங்க கண்டுபிடிக்க போறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? இதுக்குள்ள எத்தனை லைன்ஸ் இருக்கு? இது பேர் ஆஃப் 2 லைன்ஸ். 2 லைன்ஸை சேர்த்து வச்சு எழுதுறதா இது ஒரு லைன். ஸோ அந்த 2 லைனுக்குள்ள 2 லைன்ஸ் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட் ஃபர்ஸ்ட். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ y மைனஸ் m1x ஒரு லைன் இருக்கு அண்ட் y மைனஸ் m2x சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கு. இந்த 2 லைனையும் கம்பைன் பண்ணாதான் இவங்க கிடைப்பாங்க. ஸோ இவங்க 2 பேத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? ஸோ y மைனஸ், சரிங்களா? அப்படின்னா என்னடா பசங்களா, இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன வரும்போது y ஸ்கொயர் மைனஸ் m1 பிளஸ் m2x xy, ஓகேங்களா, பிளஸ் m1 m2 x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டடா பசங்களா? எஸ், யாடா பசங்களா? அஃப்கோர்ஸ் ஐ வில் சென்ட் தி PDF. ஆமா, ரைட் பசங்களா? ஸோ இப்போ இதையும் மேல இருக்கிற ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இதையும் மேல இருக்கிற ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி எனக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன, ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? ஸோ இங்க என்னடா பசங்களா, இங்க ஒய் ஸ்கொயர் அலோனா இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் by ஸ்கொயர் பிளஸ் 2hxy பிளஸ் ax ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இது எல்லாத்தையும் நான் b ஆல டிவைட் பண்றேன். ஸோ y ஸ்கொயர் பிளஸ் 2hxy பிளஸ் by b
a by b is equal to x square. So இப்போ கம்பேர் பண்ணி சொல்லுங்க பசங்களா, யார் இருக்காங்க? xyங்கிற இடத்துல இங்க யார் இருக்கா, இங்க யார் இருக்கா? So minus m1 plus m2 is equal to 2h by b and m1 m2 multiple பண்ணா யார் இருக்காங்க? a by b. சரிங்களா? அவ்வளவுதான். This is simple. Okay, so m1 plus m2 is equal to 2h by b and m1 m2 is equal to a by b. யாரா பசங்களா, நம்மளுக்கு யார் வேணும்? நம்மளுக்கு வந்து இவங்களோட பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் வேணும். இவங்களோட பெர்பெண்டிகுலர் லைன்ஸ், இவங்களோட பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னா யாரு? ஜஸ்ட் 1 by m1 ன்னு வரணும், 1 by m2 ன்னு வரணும். ஸோ இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும். ஸோ y ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் காமனா எடுத்துட்டீங்கன்னா 1 by m1 plus 1 by m2 x and we need 1 by m1 1 by m2 is equal x square is equal to 0. சரிடா பசங்க, அவ்வளவுதான். உனக்கு இதோட வேல்யூ வேணும், இதுல இருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஸோ இது ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? m1 plus m2 by m1 m2 into x. So 1 by m1 m2 into x square is equal to 0. So use this formula. So y square is equal to minus 2h by b plus a by b into xy plus b by a into x square is equal to 0. சரிங்களா? bu cancel, minus into minus plus ஆயிரும். Which means ay square plus 2hxy plus bx square is equal to 0. அவங்களோட perpendicular equation இதுதான். ஓகேங்களா? அவங்களோட perpendicular equation இதுதான். சரிடா பசங்களா? Yes. So next பாருங்க, show that these lines joining the origin to the point of intersections are at straight lines. So ஓகேங்களா, are at straight line. இந்த லைனுக்கும் point of intersections right angles-ல இருக்கா அப்படின்றது question. இது எல்லாமே formulas. This is all formulas. ஓகேவாடா பசங்களா? ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லைனுக்கும் pair of straight lines. So pair of straight lines-க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா? அந்த ரெண்டு லைன்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்டா பசங்களா. வாட் இஸ் தி ஃபார்முலா? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வேண்டாம். இது வந்துட்டு இட் இஸ் a 5 mark question. It is not a 3 mark question. We can go with this one. Yeah. So find the equation of the pair of straight line passing through the point 1,3 and perpendicular to the lines. இதுவும் அதுவும் ஒண்ணுதான். அப்படியே நீங்க பார்த்ததும் இதுவும் சேம், டிட்டோ சேம். சரிங்களா? இந்த ரெண்டு லைன்ஸ்க்கு இவங்க பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க. ஸோ pair of straight lines. I have to find the pair of straight lines. So இதோட perpendicular line, இதோட perpendicular line தனித்தனியா கண்டுபிடிங்க. இதோட perpendicular line பார்க்க எப்படி இருக்கும்? 3x plus 2y plus k is equal to 0. இதோட perpendicular equation வந்துட்டு minus x plus 5y plus k is equal to 0. சரிங்களா? அப்ப இந்த k வேல்யூ கண்டுபிடிக்க இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1,3 இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 3 plus 6 plus k is equal to 0. So your k is equal to minus 9. And substitute it here. இங்க substitute பண்ணீங்கன்னா minus 1 plus 15 plus k is equal to 0. So your k is equal to minus 14. Use it here. So 3x plus 2y minus 9 is equal to 0. இது ஒரு equation. And minus x plus 5y minus 14 is equal to 0. இது ஒரு equation. இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா pair of straight lines கிடைச்சிரும். சரிங்களா? இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணி pair of straight lines எழுத வேண்டியதுதான். So pair of straight line is 3x plus 2y minus 9 and minus x plus 5y minus 14 equal to 0. Okay வாடா பசங்களா? Yes. So the slope of the இது வந்து ரொம்ப important. The slope of the straight lines
அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் தி அதர். ஓகேங்களா, இதுல ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு. ஒருத்தரோட ஸ்லோப் இன்னொருத்தரோட ஸ்லோப்போட 2 times அதிகமா இருக்கும். சரிங்களா, அண்ட் ஷோ தட் 8h² is equal to 9ab. ஓகேவா, 8h² is equal to 9ab அப்படின்றது நம்ம ப்ரூஃப் பண்ணோம். எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்னா பசங்க, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ கொஞ்சம் கவனி. சரிங்களா, ஸோ நம்ம முன்னாடி பார்த்தப்பதான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிங்க. முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு ஸோ m1 plus m2 வேல்யூ என்னது -2h/b அண்ட் m1 into m2 வேல்யூ என்னது a/b. பார்த்தோம்லடா பசங்களா. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, ஒருத்தர் இன்னொருத்தரோட ட்வைஸ். ஸோ m2 வந்து 2m1 இருப்பாங்க. ஸோ அப்போ 3m1 is equal to -2h/b. ஸோ m1 is equal to -2h/3b. இது ஒரு ஈக்குவேஷன். அண்ட் இது வந்து 2m1² is equal to a/b. ஸோ m1² is equal to 2a/b. 2ab வேலை 2/a/2b. ரைட்டா பசங்களா, a/2b. ஸோ ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். m1 plus m2 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், m1² என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டுங்களா. ஸோ இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இவனை ஸ்கொயர் பண்ண இவன் கிடைப்பான். கரெக்டா, இவனை ஸ்கொயர் பண்ண இவனை கிடைப்பான். ஸோ அதாவது -2h/3b ஸ்கொயர் பண்ணா யார் கிடைப்பாங்க, இவங்க கிடைப்பாங்க. ஸோ a/2b. சரிங்களா. ஸோ நவ் கிராஸ் மல்டிபிள் திஸ் become 4h² /9b is equal to a/2b. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 8h², bb cancel, 9a முடிஞ்சிருச்சு. 9ab, sorry this is b², so 9ab. ஓகேவாடா பசங்களா. ஸோ 8h² is equal to 9ab அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. டன். லைவ் கிளாஸ் பார்த்தா எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கோகுல் we can score above 90+ தான் பசங்களா. ஷோ தட் தி ஈக்குவேஷன், இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்கா, ரெப்ரசன்ஸ் தி பேர் ஆஃப் parallel lines. ஓகேவா, இது வந்து parallel lines தான் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு ஷோ பண்ணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் ஃபார்முலா இருக்கு. ஸோ இது parallel lines, pair of parallel lines ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம், h² is equal to ab னு ப்ரூவ் பண்ணும். hங்கிறது xy ஓட கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா, aங்கிறது x² ஓட கோஎஃபிஷியன்ட், bங்கிறது y² ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுல xy ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது 24. ஸோ 24 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், 24 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா you will get so 24 into 24 represent. So 576. ரைட்டா. a and b மல்டிபிள் பண்ணுங்க, 9ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணா இட் இஸ் 144ல. ஓகே ஓகே, ஒன் செக். இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சாரிடா பசங்களா, xy ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 2h. This is 2h. So but 2h is equal to -24. So h is equal to -12. So x² is equal to, it will be 144. சரிங்களா. ab மல்டிபிள் பண்ணா 9 into 16. 9 16s are 144. So h² is equal to ab. So this represents a pair of straight lines. அப்ப இவங்க pair of parallel lines தான் represent பண்றாங்க. Distance between them. So distance between formula என்னடாப்பா, so distance between the pair of lines. So parallel lines ஓட distance கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தோட கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஸ்பிளிட் பண்ணணும். சரியாடா பசங்களா. ஃபர்ஸ்ட் இப்போ 3 பேர்த்த எடுத்துக்கோங்க. இவங்க 3 பேர்த்த நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், இது வந்துட்டு 9x² - 24xy + 16y². இது எப்படி எழுதுனா 3x - 4y the whole square. We can write like this. அப்போ 9x² - 24xy + 16y². இன்னொருத்தங்க யார்டா பசங்களா, -12x + 16 -12x + 16y - 12 is equal to 3x - 4y + L, 3x - 4y + M. சரிங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணி L and M வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா.
XYZ இந்த வேல்யூஸை விட்டுருங்க. ரைட்டா? மற்றவங்கள மட்டும் மல்டிபிள் பண்ணி சொல்லுங்கடா பசங்களா. ஸோ இவனையும் ஸ்ட்ரைட்டா மல்டிபிள் பண்ணிட்டு இவனையும் ஸ்ட்ரைட்டா மல்டிபிள் பண்றது ஓகே. நம்மளுக்கு தெரியும் அது வந்துட்டு 9x² அண்ட் ப்ளஸ் 16y² தான் வரப்போகுது. ரைட்டுங்களா? அண்ட் இவங்க ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணீங்கன்னா -24xy வரப்போகுது. மற்றபடி மல்டிபிள் பண்ணுங்க. இந்த எல்லை எல்லாத்துக்கூடையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 3lx - 4ly + lm. நெக்ஸ்ட் m எல்லாத்துக்கூடையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ 3mx - 4my and plus lm. இதை இவங்க எல்லாத்துக்கூடையும் மல்டிபிள் பண்ணோம்னா so when you multiple all this 9x² - 12xy plus 3xm next minus 12xy plus 16x² minus 4ym next 3lx minus 4yl plus lm. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதில் இவனும் கேன்சல், இவனும் கேன்சல். 16y² கேன்சல் ஆயிரும். சரிங்களா? வேறு யார் இருக்காங்க? எக்ஸோட கோஃபிஷியன்ஸ் யார்? இது அண்ட் இது. ஸோ 3m + 3l. ஸோ 3m + 3l is equal to -12. ஸோ m + l is equal to -4. நெக்ஸ்ட் y. y-ஓட கோஃபிஷியன்ஸ் 4m and 4l. So -4m and -4l is equal to 16. So m plus l is equal to -4. அதே தான் வருது. Next we have lm. lm நம்ம கிட்ட இருக்கு. lm is equal to -12. யாடா பசங்களா? You have to find l and m very separately. So இதுல இருந்து m ஓட வேல்யூ என்னது? -12/l. Use it here. -12/l plus l is equal to -4. When you take LCM, it becomes -4l. So L² plus 4l minus 12 is equal to 0. So 12 is 6 2s are எழுதலாம் plus minus. So L is equal to -6 and L is equal to 2. There are two solutions. யாடா பசங்களா? ரெண்டு solutions இருக்காங்க. Which I put m here. m அப்ப m ஓட வேல்யூ என்னது? It is 2. and இப்போ m ஓட வேல்யூ என்னது? -12. ஸோ ஏதாவது ஒன்று மாறி மாறி தானே வந்திருக்கு. யாரா பசங்களா? மாறி மாறி தானே வந்திருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ யாராவது ஒருத்தங்களை எடுத்துக்கலாம். your equation is 3x plus 4y minus 6 ஒரு equation, 3x plus 4y plus 2 ஒரு equations. சரிங்களா? இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது parallel lines. அப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் ஈஸியாக செப்பரேட் பண்ணால் போதும். ஸோ 2 minus of minus plus 6 whole divided by square root of இவங்களோட square 9, 16. So 8/5. Your distance is 8/5 units. அவ்வளோதான்டா பசங்களா. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? 6th chapter இதோட முடிச்சுக்கலாம். யா? எனி டவுட்? ஃபர்ஸ்ட் சாப்டர் வேணுமா? சிக்ஸ்த் சாப்டர் எனக்கு தெரியும், கொஞ்சம் கஷ்டம் தான் அது எனக்கு. ஓகே, ஸோ நவ் விச் சாப்டர் யூ வாண்ட்ரா பசங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து போய்க்கலாமா? கேன் வி கோ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் சாப்டர்? எஸ். ஸோ சாப்டர் 3 மட்டும் ஒன் ஷார்ட்டா நான் போட்டிருக்கேன்டா பசங்களா. அந்த ஒன் ஷார்ட் சாப்டர் 3 அதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். சரிங்களா? ஸோ சாப்டர் 5. ஓகே, லாஸ்ட்ல இருந்தே ஃப்ரெண்டுக்கு போலாமா? Yes. So chapter 5 there are only 6 questions ra pasangla. So we finish it off now mudichalam. Okay-ngla? So now look at this. Log na nadutren. Don't worry. Find the coefficient of x power 6 in the expansion.
ஒருத்தங்க கிட்ட கோஎஃபிஷியன்ட்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒருத்தங்க கிட்ட கோஎஃபிஷியன்ட்ஸ் பத்தி கேக்குறாங்கன்னா என்ன பண்ணும்? சோ அப்ப நம்மளுக்கு டேர்ம் தெரியணும். சரிங்களா? சோ TR+1 நம்மளுக்கு தெரியணும். சோ TR+1 னா என்னது? NCR. ஓகே, சோ NCR 3 raised to power n minus r and 2x power. So 2x power r. கரெக்டா பசங்களா? இதுதானே ஒரு டேர்ம். ஆமா, ரைட்? சோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? x raised to power 6 வேணும். x raised to power 6 வேணும். சோ அப்ப x raised to power 6 னா r ஓட வேல்யூ என்னது? Put your r is equal to 6. 6 இருந்தா தானே கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? சோ 7th term, அதாவது n ஓட வேல்யூ 10. சோ 10c6 3 raised to power 4 and 2x power 6. So இதோட வேல்யூ என்ன? 10c6 னா 10c4. 10c4 னா 10 into 9 into 8 into 7 1 into 2 into 3 into 4. 3 raised to power 4. 3 raised to power 4 னா 81. 81 into 2 raised to power 6. ஆக்சுவலி இது நம்ம அப்படியே எழுதிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் தானே கேட்குறாங்க, நம்ம இப்படியே கூட முடிச்சுக்கலாம். ஓகேவாடா பசங்களா? ஸோ எக்ஸ் பார் 6 கோஎஃபிஷியன்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா இவங்க தான். வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 10c4 3 raised to power 4 2 raised to power 6. இதுதான் உங்களோட ஆன்சர். இதோட முடிச்சுக்கலாம். ஸோ 10c4 ஓட ஆன்சர் எழுதுனா கூட எழுதலாம். 10c4 ஓட ஆன்சர் ஐ திங்க் இட் இஸ் 210. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிடா பசங்களா? ஓகேங்களா? இதுதான் வந்து TR+1 ஓட ஃபார்முலா. என்ன பண்ணணும்? சி எக்ஸுக்கு யார் பவரா இருக்காங்க பாருங்க. எக்ஸுக்கு பவர் 6, அப்ப ஆருக்கு நான் 6 போடணும். அவ்வளவுதான். ஆர் கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. ஏன் பசங்களா? இட் இஸ் ரைட். ஓகேங்களா? அது கரெக்ட் தான். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நாட் ஓ அதுவா? அப்படி கிடையாது. என்சிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ NC6னாலும் ஒன்று தான், NC4னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ரெண்டு பேர்த்து நீங்க சப்ராக்ட் பண்ணி போட்டாலும் காம்பினேஷன்ஸ் ஆர் சேம். ஓகே, NC6னாலும் NC4னாலும் சேம் தான், தப்பு கிடையாது. ஓகேங்களா? யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு, எப்படின்னு புரியலையா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 10c2 10 வேணாம், 5c2 எக்ஸாம்பிளா தரேன். சரிங்களா? நான் என்ன பண்ண அப்படி பார்க்கும்போது 5c2வும் 5c3யும் சேம்னு நான் சொல்றேன். எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5c2னா என்னது? 5 into 4 divided by 1 into 2. சரியா? 5c3னா என்னது? 5 into 4 into 3 divided by 1 into 2 into 3. ஸோ 3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ உனக்கு கடைசியில் என்ன கிடைக்குது? இதுதான் கிடைக்குது. ரைட்டா? ஸோ காம்பினேஷன்ஸ்ல மட்டும் இது பாசிபிள்ரா பசங்களா. இவங்க ரெண்டு பேர்த்த சப்ராக்ட் பண்ணுவீங்க. 10 minus 6 என்னது? 4. அப்போ 10c6ம் ஒண்ணுதான், 10c4ம் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சரிங்களா? யூ டோன்ட் நோ தி ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. இந்த என்னங்கிறது பவரா யூஸ் பண்ணுவோம். இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். ஓகேவாடா பசங்களா? எஸ். So see this sum. This is one important sum. So C02, CC1, C22 and CN2. சரிங்களா? இதெல்லாம் யாருக்கு ஈக்குவல்? இதெல்லாம் யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா பசங்களா, ஸோ இதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியணும். அதாவது எல்லா காம்பினேஷன்ஸையும், ஸோ n வரைக்கும் இருக்க எல்லா காம்பினேஷன்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவங்க 2 raised to power n-க்கு ஈக்குவல். யாருக்கு ஈக்குவல்? 2 raised to power n-க்கு ஈக்குவல். சரிடா பசங்களா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்றேன்னா, ஒருத்தரை முன்னாடி விட்டுட்டு, ஸோ இதுல இருந்து ஒருத்தரை மட்டும் முன்னாடி விட்டு நான் மல்டிபிள் பண்றேன். ஓகேங்களா? இதுல இருந்து முன்னாடி எடுத்து ஐ எம் ஜஸ்ட் மல்டிப்ளைங் இட். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் C0 CR, இங்க யார் வேணா இருக்கலாம். ஓகேவா? இவங்க கூட நான் CR மல்டிபிள் பண்றேன். இவங்க கூட என்ன பண்றேன்? CR நான் மல்டிபிள் பண்ணா என்ன நடக்கும்? C1 CR plus 1, C2 CR plus 2, இந்த மாதிரி CN CR plus N.
Okay, what up, so this is equal to 2C2n Cn minus r equal. சரிங்களா? So this is one formula. இது ஒரு formula. அவ்வளவுதான். ஓகேங்களா? So இந்த ஒரு formula நல்லா go through பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சுடா பசங்களா. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பாருங்க, அப்போ இந்த ஆருக்கு நான் என்ன போட்டா எனக்கு இது கிடைக்கும்? C0 ஸ்கொயர் வேணும். இங்க C0 ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்போ நான் ஒரு ஸ்கொயரை மட்டும் மல்டிபிள் பண்ண அந்த ஆருக்கு பதிலாக நான் 0 போட்டா போதுமா? ஸோ when I put r is equal to 0, C0 square, C1 square, C2 square up to Cn square, which is equal to 2n into Cn. 2n into Cn. So 2n Cn ங்கிறது என்னது? 2n factorial divided by n factorial and 2n ல இருந்து n மைனஸ் பண்றோம். சரிங்களா? So which is equal to 2n factorial divided by n factorial into n factorial. So which is 2n factorial divided by n factorial the whole square. இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எனி டவுட்? யாரா பசங்களா? எஸ், ஏன்னா இதுல இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் நமக்குள்ள இருக்கு. 34, it have two questions A and B. ஓகேங்களா? We put that A or B inside or outside the margin. உள்ளேயும் போடலாம், வெளியும் போடலாம் பசங்களா. எப்படி வேணா போடலாம். A and B ன்னு நீங்க மென்ஷன் பண்ணா போதும். சரிங்களா? Find the sum up to the series. ஸோ இந்த சீரீஸ் ஃபர்ஸ்ட் இது என்ன டைப் ஆஃப் சீரீஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். இது என்ன டைப் ஆஃப் சீரீஸ்ன்னு கேட்டிங்கன்னா 1 இருக்கு. நான் 1 கூட 5 ஆட் பண்ணா 6 கிடைக்கும். 6லேருந்து 5 ஆட் பண்ணா 11 கிடைக்கும். 11லேருந்து 5 ஆட் பண்ணா 18 கிடைக்கும். ஸோ நியூமரேட்டர் எல்லாமே ஏபியில் இருக்கு. ஓகேங்களா? உங்களோட டினாமினேட்டர் when you choose the denominator 1/7 மல்டிபிள் பண்ணா 1/7, 1/7 மறுபடியும் 1/7 மல்டிபிள் பண்ணா 1/8. ஸோ GPU இருக்கு. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இட் இஸ் அரித்மெட்டிக்கோ-ஜியோமெட்ரிக் சீரீஸ். ஓகேங்களாடாப்பா? எஸ், ஓகே ஒட்சியா. ஓகேங்களா? இது வந்துட்டு இதுல ரெண்டும் இருக்கு, ஏபியூ இருக்கு, ஜிபியூ இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரிக்கு சம் ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ்க்கு ஃபார்முலா என்னடாப்பா? வாட் இஸ் தி sum of an arithmetic-o-geometric sequence? Arithmetic-o-geometric sequence. So sum of the formulas என்ன வரும்? இது ஒரு sum தான். Sn is equal to a minus first termல இருந்து. சரிங்களா? a minus a plus AP ஓட general term into r power n. AP ஓட general term into r power n into dr. ஓகேங்களா? plus d into r into GP ஓட sum of the series formula. GP ஓட sum of this formula என்னது? 1 minus r per n minus 1 divided by 1 minus r the whole square. இது ஒரு பெரிய formula தான், I know. Whole divided by 1 minus r. Okay வாடா பசங்களா? So substituted. ஏங்கிறது யாரு? ஏங்கிறது 1. So 1 plus என்னங்கிறது யாரு? how many terms நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்னன்னே வச்சுக்கலாம். ரைட்டாடா பசங்களா? என்னன்னே வச்சுக்கோங்க. ஸோ 5 into n minus 1 into r raised to power. r is 1/7. ஸோ 1/7 power n whole divided by 1 minus 1/7. 1 minus 1/7 னா 6/7 plus 5/7 into 1 minus 1/7 the whole power n minus 1 divided by 1 minus the 6/7 the whole square. ஒன்னும் புரியலையா? சரி, ஓகே விடுங்க. சரி, இந்த ஃபார்முலாவை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த சம் தான் நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. திஸ் இஸ் a long formula. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கவே உங்களுக்கு ஒரு நாள் ஆகும். யாரா பசங்களா? ஓகே எவ்ரிவன். So this is a long formula. The formula just substitute பண்ணா போதும். சரிங்களா? Okay, so now this type of questions. இந்த type of questions என்ன பண்ணணும்? Take this term. இப்போ இந்த term எடுத்துக்கோங்க. ஒரு term, ஒவ்வொரு termையும் பாருங்க. ஒவ்வொரு termல என்ன நடக்குது? First termனா மேல 1 இருக்கு. Second termனா கீழ 1 இருக்கு and root 2 இருக்கு. கரெக்ட்டா? அடுத்து என்னடா பசங்களா? Second termனா மேல எப்பவுமே 1 தான் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் அப்படின்னா √2 plus √3 இருக்கு. ஸோ அப்போ ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கும்? 1 divided by √n plus √n plus 1. ஒத்துக்கிறீங்களா? √n plus 1. ஆமா, ரைட் பசங்களா? டன். ஸோ இவங்களை நான் ரேஷனலைஸ் பண்ணணும். இஃப் ஐ எம் ட்ரைங் டு ரேஷனலைஸ் இட், இவங்களை ரேஷனலைஸ் பண்ணா என்ன நடக்கும்?
இவங்கள நான் ரேஷனலைஸ் பண்ணும். ரேஷனலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? So root n minus root over n plus 1, root n minus root over n plus 1 நால multiple பண்ணுவோமா? So இப்போ root n minus root over n plus 1 whole divided by a square plus b square. So அப்போ n minus of n plus 1. So n cancel ஆயிரும், 1 மட்டும்தான் remainder. So that is root n minus root over n plus 1. So ஒவ்வொரு டேர்மையும் நான் இந்த மாதிரி எழுதலாம். அப்போ இந்த டேர்மை எப்படி எழுதலாம்? இந்த டேர்மை எப்படி எழுதுவீங்க? இந்த டேர்ம் ரூட் 2, இந்த டேர்ம் 1 மைனஸ் ரூட் 2 எழுதலாம். யாரா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பிகம் 1 மைனஸ் ரூட் 2, செகண்ட் டேர்ம் எப்படி ஆகும்? ரூட் 2 மைனஸ் ரூட் 3, தேர்ட் டேர்ம் ரூட் 3 மைனஸ் ரூட் 4. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட் டேர்ம் என்னது? லாஸ்ட் டேர்ம் we don't know. லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட் பி சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ n டேர்ம் எழுதுறேன், ரூட் n மைனஸ் ரூட் n பிளஸ் 1. ஸோ எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். ஸோ பின்னாடி வரது கேன்சல் ஆகும். அப்போ லாஸ்ட்ல 1 மைனஸ் ரூட் n இருக்குமா? 1 மைனஸ் ரூட் n இருக்குமா? என்ன சம் தானே பண்றோம். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 1 மைனஸ் ரூட் n. ஒன் செக் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமா? யாரா பசங்களா? ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இதோட வேல்யூ -1 வரும். ஸோ -1 அப்படின்னா இது வந்துட்டு n plus 1 minus root n. அப்படி தலைகீழா மாத்திக்கணும். ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆயிரு, இவங்க மட்டும் பேலன்ஸ் இருப்பாங்க. ஸோ ரூட் ஓவர் n plus 1 minus 1 is your balanced. So this is your sum of the sequence formula. சரியாடா பசங்களா? Yeah. Okay. I want to explain again. Okay done. ஸோ பசங்களா, இந்த ஜென்ரல் டேர்ம் இதெல்லாம் வந்து ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிச்சி போடுறது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1, எல்லாத்துலேயும் 1 இருக்கு. ஸோ 1. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம்னா 1 பிளஸ் ரூட் 2 இருக்கு. அடுத்த ரூட் 2 வருது. செகண்ட் டேர்ம்னா ரூட் 2 பிளஸ் ரூட் 3. ஸோ அப்போ நான் இது என்னன்னு எடுத்துக்கிட்டேன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க n பிளஸ் 1 இருப்பாங்க. ரைட்டாடா பசங்களா? இது n இது n பிளஸ் 1 இருப்பாங்க. ஆமா ரைட்? ஓகே. ஸோ இப்போ நான் ரேஷனலைஸ் பண்றேன். ரேஷனலைஸ்னா என்னது? ஆப்போசிட் சைனால மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணா நியூமரேட்டர் இது வந்து a பிளஸ் பி a மைனஸ் பி ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா n மைனஸ் n பிளஸ் 1 இருக்கும். இவங்களை நீங்க பிராக்கெட் ஓபன் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா -1 ஃபேக்டர் வரும். கீழே -1. ஸோ மைனஸால மல்டிபிள் பண்ணீங்கன்னா உனக்கு இது ஆன்சர். சரியா? ஸோ இப்படி இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். நியூமரேட்டரை வச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எல்லா டேர்மையும் நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. ரீஅரேஞ்ச் பண்ணி மாத்தி எழுதுங்க. ஸோ அப்போ ரூட் 2 மைனஸ் ரூட் 1 இது என்னவாகும்? ரூட் 3 மைனஸ் ரூட் 2. இந்த டேர்ம் என்ன ஆகும்? ரூட் 4 மைனஸ் ரூட் 3. இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மும் மாறிடுச்சு. ஸோ அப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எல்லாருமே கேன்சல் ஆயிடுவாங்க. இதுவும் மட்டும்தான் பேலன்ஸ். மற்றவங்க எல்லாருமே கேன்சல் ஆயிடுறாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்றோம். படிக்காம இப்படி மார்க் வாங்க முடியும்? யாரா பசங்களா? ஸோ 1/1 plus 3x the whole square. ஓகேங்களா? ஓகே ராஜேஸ்வரி. ஓகேங்களா? ஸோ we have this. ஸோ அது 1 plus 3x the whole power -2 நான் சால்வ் பண்ணும். சரியா? இதுதான் உன்னோட n, இதுதான் உன்னோட x. ஸோ வாட் இஸ் தி ப்ரொசீஜர்? 1 minus n into x, அதுக்கப்புறம் பிளஸ், இது மைனஸ்ல வந்தா n into n plus 1. அப்போ 2 into 2 plus 1 என்னது? 3 whole divided by 2 factorial x square. Next minus 2 into 3 into 4 divided by 3 factorial into 3x the whole cube plus so on. 3 டேர்ம் போதும். 4 டேர்ம் எழுதிட்டோம்ல, அது போதும். ஸோ 1 minus 6x இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா plus 27x square and 3 factorial 2 3 கேன்சல் ஆயிரும். 4 into 27 4 into 27 minus 4 into 27 x cube plus so on.
இப்போ கண்டிஷன் கேட்குறாங்க, வேலிட் கண்டிஷன். எப்போ உன்னோட 3x பார்த்தீங்கன்னா 1 விட கம்மியாக இருக்கணும், அப்போ உங்களோட x பார்த்தீங்கன்னா 1/3 விட கம்மியாக இருக்கணும். திஸ் இஸ் தி கண்டிஷன் ஃபார் வேலிடிட்டி. சரியா? ஜஸ்ட் ஃபார்முலாஸ். ஸோ 64 எப்படி பண்ணுவீங்க? 1 + 64 தி ஹோல் கியூப் ரூட். ரைட்டா? 64 நம்ம வெளியே எடுத்துடணும். ஸோ அப்போ 64 தி ஹோல் கியூப் ரூட் 1 + 1/64 தி ஹோல் கியூப் ரூட் which is 8. இது வந்துட்டு 4 into இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணும். இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? 1 + 1/3 into 1/64. ரைட்டாடா பசங்களா? ப்ளஸ் so on. ஏன்னா இதுவே வந்துட்டு 2 டெசிமல்ஸ்க்கு அப்புறம் வராது. ஸோ 1/3 into 1/64. வாட் வில் ஹேப்பன்? ஸோ கேன்சல் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ 1/3 into 1/64 பசங்களா? ஒன் பை 64 கரெக்டு தான். ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும், மற்றதெல்லாம் வச்சுக்கலாம். மற்றது எல்லாமே டெசிமல்ஸ் வேறு. ஸோ 4 உள்ளே கொண்டு வாங்க. 4 + இது கேன்சல் பண்ணிங்கன்னா 16. ஸோ 1/48 + so on. 1/48 அப்படின்னாலே என்ன ஆன்சர் வரும் பசங்களா? 148. ஸோ 2 times 96. 4 ரிமைண்டர். பாயிண்ட் வச்சிங்கன்னா 0. அகெயின் ஒரு பாயிண்ட் வச்சாதான் 0 கிடைக்கும். One sec, we have to divide by 1 not by 100. You have to divide by 1. So 1 அப்படினாலே 0.0, இன்னொரு 0 போடணும். So 2 times. So 4 + 0.02 + so on. So 4.02. Approximately 4.02 வரும். Approximately, not equal. It is just approximate. புரியுதாடா பசங்களா? So that's it for 3 marks in 5th chapter. ஓகேங்களா? யா, அவ்வளோதான் புவன். குட்ரா பசங்களா? Who's your favorite teacher? எனக்கு ஃபேவரட் டீச்சர்ஸா? ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ் வேணுமா? ஓகே தான். ஸோ மக்களே, 4th சாப்டர்ல தான் நிறைய 3 marks இருக்கு. ஓகேங்களா? எஸ், யா, ஃப்ரம் திஸ் 4th chapter is going to start. ஸோ எவ்ரிவன், இன்னும் ஒரு 1 hour லைவ் இருக்கும்டா பசங்களா. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நேற்று மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது. யாரா பசங்களா? யூ ஆல் மை ஃபேவரட் டீச்சர், ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? எஸ், நவ் லைட் இன் த கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ ஃபேக்டோரியல்ஸ்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ப்ரூஃப் வேற பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துடலாமா? யா, ஓகே. ஸோ பசங்களா, 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல். கரெக்டா பசங்களா? இவங்க ரெண்டு பேத்துல யார் சின்னது? 2n சின்னதா n சின்னதா? n தான் சின்னது. அப்ப நான் 2n n வர வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். கரெக்டா? 2n யார் வர வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா n வர வரைக்கும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். am I right பசங்களா? so which means 2n into 2n minus 1 into 2n minus 2 into யாடா பசங்களா? வேற என்னது? 2n minus 3 into so on. கடைசியில் யார் வர வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? n வர வரைக்கும். ஸோ n-க்கு முன்னாடி டேர்ம் என்னது? n minus 1. ஸோ n plus 1. n plus 1 into n factorial whole divided by n factorial. ஸோ அப்போ என்ன ஆகும்? n factorial கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இவங்க எல்லா டேர்ம்ல இருந்தும், ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த எல்லா டேர்மையும் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. எஸ், வாட் ஹேப்பன்ற பசங்களா? 2n காமனா எடுத்துக்கலாமா? ஒவ்வொரு டேர்முமே 2n இருந்து காமனா எடுத்துக்கலாமா? கேன் வி டேக் 2 ஃப்ரம் காமன் ஃப்ரம் ஆல் ஆஃப் திஸ்? எல்லாத்துல இருந்து காமன் எடுக்கலாமாடாப்பா?
ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. இப்படி பண்ணா நம்ம யாரை காமன் எடுக்கிறது யாரை காமன் எடுக்கிறதுனே தெரியாது. ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம். 2n எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 1 into 2 into 3 into 4 into 5 into up to 2 power n. ஸோ யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்க? 2n minus 2, 2n minus 1, 2n whole divided by n factorial. Am I right? Yes. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஆட் நம்பர்ஸ் எல்லாம் பக்கம். ஏன்னா ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 into 4 into 6 into 8 into up to 2n. 2n minus 2 இங்கே வரும், நெக்ஸ்ட் 2n வரும், ரைட்டுங்களா? இன்டூ 1 into 3 into 5 into up to 2n minus 1 வரைக்கும் வரும். ஹோல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல். Am I right பசங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ இந்த எல்லா ஈவன் நம்பர்ஸ்லேருந்து 2வை நான் காமனாக எடுத்துக்கலாம். இஃப் யூ டேக் 2 as காமன், 1 into 2 into 3 into up to n minus 1 n whole divided by 1 into 3 into 5 into up to 2n minus 1. Divideல n factorial. So இப்போ இந்த n factorial இதுவும் cancel ஆயிடும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான். So that is 2 into 1 into 3 into 5 into up to 2n minus 1. ஓகே வாடா பசங்களா? எஸ், ஆக்சுவலி இதில் ஒரே ஒரு 2 கிடையாது. இது ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் ஒரு 2வை காமனாக எடுக்க முடியும். ஸோ இதில் மொத்தம் n 2s இருக்கு. அப்போது n 2s வெளியே வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஹவு மெனி 3-digit odd numbers can be formed? இந்த டிஜிட்ஸ்லேருந்து எவ்வளோ 3-digit நம்பர்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, இதில் எத்தனை 3 digits இருக்கு? 0, 1, 2, 3, 4, 5. அவ்வளோதான், இவ்வளோதான் டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ ரிப்பீட்டேஷன் நாட் அலவுட். எவ்வளோ டிஜிட்ஸ்டா பசங்களா? 3 digits ஃபார்ம் பண்ணும். 3 digitsலயுமே லாஸ்ட் 3 ஏதோ ஒரு ஆட் நம்பர், இது ஒரு ஆட் நம்பரா வரணும். இது ஒரு ஆட் நம்பர்னா யார் யார் வரலாம்? 1 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம். இவங்க 3 பேர் தான் சான்சஸ். எஸ், இட் இஸ் 2 raised to power n பசங்களா. ஏன்னா அது 2 raised to power n தான் டிஎஸ். ஏன் நான் சொல்றேன், ஏன்னா இது வந்து பிளஸ் கிடையாது. பிளஸ்னா தான் ஒரே ஒருத்தர் காமன் எடுக்க முடியும். when we are taking multiplication, மல்டிப்ளிகேஷன்ல யாரும் காமன்லாம் எடுக்க முடியாது. அப்ப இங்க ஒரு 2 எடுத்துக்கலாம், இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2ன்னு ஒவ்வொரு டேர்ம்ல இருந்து 2 எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் n 2s இருக்கு. ஸோ 2 raised to power n. ஓகே வாடா பசங்களா? there is 3 digits forming. yeah, so there are 3 digits form பண்றாங்க. லாஸ்ட் டிஜிட்டுக்கு யார் பாசிபிள்? ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர் அப்படின்னா லாஸ்ட் 1 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம். இவங்க 3 பேத்துல யாராவது தான் வர முடியும். கரெக்ட்டுங்களா? ஓகே, இப்போ 100s பிளேஸ், 100s பிளேஸ்ல ஓகேங்களா? 100s பிளேஸ்ல இங்க 3 பேத்துக்கு சான்சஸ் இருக்கு. இங்க 3 பேத்துக்கு சான்சஸ் இருக்கு. அதை நான் போட்டுட்டேன். இப்போ நீங்க செக் பண்ணீங்கன்னா 100 பிளேஸ்ல 0 வரக்கூடாது. 100s பிளேஸ்ல 0 வரக்கூடாது. அண்ட் இங்க நீங்க போட்ட டிஜிட் வரக்கூடாது. ஸோ இங்க மொத்தம் இருக்கிறதே 6 டிஜிட். அதுல 2 பேர் வர மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? மீதி 4 members. Am I right? 0 and unit digitsல இருக்கவங்க வர மாட்டாங்க. இங்க 0 வரலாம். 100s பிளேஸ்ல இருக்கிறவங்களும் யூனிட் பிளேஸ்ல இருக்கிறவங்களும் வர மாட்டாங்க. ஸோ அப்போ இங்க எவ்வளோ டிஜிட்ஸ்டா பசங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் 3 into 4 into 4 which is equal to 48. ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டேஷன் அலோடே இல்லைன்னா இதுதான் கதி. ஓகேங்களா? ரிப்பீட்டேஷன் அலோட் ஆச்சுன்னா வெரி ஈஸி. ரிப்பீட்டேஷன் அலோட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்ல 5 பேர் இருக்கலாம், செகண்ட் டிஜிட்ல 6 பேர் இருக்கலாம், இதுலயுமே 6 பேர் இருக்கலாம். ஸோ வாட் வில் ஹேப்பன்? 6 6 are 36, 36 into 5 it is 120. யாடா பசங்களா? 36 into 5 என்னடாப்பா? ஸோ ரிமைண்டர் 3, ஸோ 180. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட் பசங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, how many 3 digit இதுதான் அப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட், if n plus 2 into p4 is equal to 42 into np2 find n. ஓகேங்களா? npயோட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்கிற நம்பரோட ஃபேக்டோரியல் டிவைட்ல இவங்க 2 பேத்தோட சப்ராக்ஷனோட ஃபேக்டோரியல். இவங்க 2 பேத்தோட சப்ராக்ஷன் ஃபேக்டோரியல் என்னது? n plus 2ல 4 போச்சு அப்படின்னா n minus 2 ஃபேக்டோரியல், which is equal to 42 into n factorial divided by n minus 2 factorial.
ரைட்டடா பசங்களா? ஸோ n minus 2 n minus 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் n plus 2 ஃபேக்டோரியல் n plus இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது இதுதான் சின்ன நம்பர். ஸோ இது வர வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ n plus 2 அதுக்கப்புறம் n plus 1 அப்படி ஒவ்வொரு நம்பரா குறையும்டா பசங்களா. ஸோ ஒவ்வொரு நம்பரா குறையும். ஓகே, ஒவ்வொரு நம்பரா நம்மளுக்கு குறையும். ஸோ n plus 1 வரும், நெக்ஸ்ட் n வரும், அதுக்கப்புறம் n வரைக்கும் வந்தா போதும். n factorial which is equal to 42 into n factorial. n factorial n factorial cancel ஆயிரும். இங்க ரெண்டு consecutive terms. So 42 எப்படி எழுதலாம்? 7 into 6 ன்னு எழுதலாமா? So நல்லா யோசிச்சுக்கோ. n plus 2 n plus 1 மல்டிபிள் பண்ணா 7 into 6. அப்போ n plus 2 ஓட வேல்யூ 7. n plus 2 is equal to 7. 7th சம இன்னொரு தடவை சொல்லட்டா ஐஸ்வர்யா? இதுவாடாப்பா. சி நம்ம கிட்ட 6 டிஜிட் கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா. 3 டிஜிட் ஃபார்ம் பண்ணும். 3 டிஜிட்னா 100s 10s 1s 3 பேர் இருக்காங்க. ஆனா அதுலயுமே லாஸ்ட் டிஜிட் வந்து ஆட் நம்பர். ஆட் அப்படின்னா ஆடுங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? லாஸ்ட் நம்பர் ஆட் அப்படின்னா எல்லாருமே ஆடா இருப்பாங்க. இதுல ஆட் நம்பர்ஸ்ன்னு பார்த்தா 1 3 5. அப்ப இவங்களை ஃபில் பண்றதுக்கு எனக்கு 3 சான்ஸ் இருக்கு. ஒன்னு 1 வரலாம், இல்லைன்னா 3 வரலாம், இல்லைன்னா 5 வரலாம். ஸோ அந்த யூனிட் பிளேஸுக்கு 3 வாய்ப்பு தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 100ஸ்க்கு ரிப்பீட்டேஷன் அலோடு இல்லை. ரிப்பீட்டேஷன் அலோடு இல்லைன்னா யூனிட் பிளேஸ்ல போட்டவங்கள நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போடக்கூடாது. விச் மீன்ஸ் எனக்கு 0வும் நான் போடக்கூடாது. 0 100s பிளேஸ்ல வந்து அது 2 டிஜிட் நம்பரா மாறிடும். நோ, அது 3 டிஜிட் நம்பர். அப்போ 100s பிளேஸுக்கு மட்டும் 0க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அண்ட் யூனிட் பிளேஸ்ல போட்ட நம்பரை நான் போட மாட்டேன். ஸோ சப்போஸ் இப்போ நான் யூனிட் பிளேஸ்ல 1 யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 1ஐயும் 0வையும் விட்டுட்டு மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்களா? அப்போ அந்த 4 தான் இங்க சான்சஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 4. அதே மாதிரி தான் இங்க 100 பிளேஸ்லயே யூனிட் பிளேஸ்ல உங்களையும் விட்டுட்டு பார்த்தா மீதி 4 டிஜிட் தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். 4 into 4 into 3 தான் உங்களோட ஆன்சர். எஸ், இதே மாதிரி ரிப்பீட்டேஷன்னா எல்லாருமே வரலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் 5 டிஜிட், மற்றது எல்லாருமே 6 பேர்த்துக்குமே வாய்ப்பு இருக்கு. இதுல 6 பேர் கிடையாது. சாரி, இதுல 6 பேர் கிடையாது. யூனிட் பிளேஸ் அப்படின்னா இது வந்துட்டு only 3. So it is 5 into 6 into 3 which is equal to 30 into 3 90. Only 90 are there, not 180. இங்க தப்பா போட்டேன். ஏன்னா ஆட் டிஜிட் நான் மறந்துட்டேன். ஆட் டிஜிட் அப்படின்னா 3 பேர் தான் இருப்பாங்க. எஸ், ஓகேடா பசங்க. ஸோ நவ் லுக் இட் திஸ் கேஸ். ஸோ n plus 2 is equal to 7. ஸோ n is equal to 5. என்னோட வேல்யூ 5. இப்போ இதுக்கு பாருங்க என்ன பண்ணணும்? 10pr. 10pr ஃபார்முலா என்னது? 10 factorial divided by 10 minus r factorial. நெக்ஸ்ட் இவங்களை எப்படி எழுதுவீங்க? 7 factorial divided by 7ல இருந்து r minus 2 சப்ராக்ட் பண்ணும். ஸோ 5 minus r factorial. சரிடா பசங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணும்? இவங்க ரெண்டு பேத்துல யார் சின்னது? 10 கம்பேர் பண்ணும்போது 7 சின்னது, இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் சின்ன நம்பர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. 10 7 வர வரைக்கும் எழுதணும். 10 into 9 into 8 into 7 factorial. நெக்ஸ்ட் இவங்களை என்ன பண்ணணும்? இவங்க ஸோ 4.42ல டவுட்டா? என்னடாப்பா டவுட்டு? 4 பின்னாடி வரும்னு நினைக்கிற பசங்க நம்ம எழுதிக்கலாம். ஸோ இவங்களை இது வர வரைக்கும் எழுதணும். எப்படி எழுதலாம்? 10 minus r வரும், நெக்ஸ்ட் 9 minus r, நெக்ஸ்ட் 8 minus r, நெக்ஸ்ட் 7 minus r, நெக்ஸ்ட் 6 minus r, நெக்ஸ்ட் 5 minus r factorial. 7 factorial divided by 5 minus r factorial. இதுவும் கேன்சல். இதுவும் கேன்சல். சரிங்களா? யா. ஸோ இட் இஸ் 5 minus r. எஸ். ஸோ வாட் வில் ஹேப்பன்? 10 into 9 into 8 into அவ்வளோதான் 8 equal to 10 minus r, 9 minus r, 8 minus r, 7 minus r, 6 minus r. எத்தனை பேர் இருக்காங்க? இங்க 5 டேர்ம் இருக்கு. ஆனா இங்க 3 டேர்ம் தான் இருக்கு. ஆனா இந்த 5 டேர்மும் பக்கத்து டேர்ம், எல்லாருமே கண்டினியூஸ் டேர்ம்ஸ். ஸோ அதே மாதிரி இவங்களையும் நீங்க ஸ்பிளிட் பண்ணணும். இவங்களை ஸ்பிளிட் பண்ணியும் 5 டேர்மா எழுதணும். எல்லாரும் பக்கத்து டேர்ம் மாதிரி எழுதணும். ஸோ நான் எல்லாத்தையும் ஃபேக்டர்ஸா ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டா. ஸோ 10 என்னன்னு படிச்சுக்கிறேன்? 5 minus r. யாரா பசங்களா? 5 minus r தான் நான் போட்டிருக்கேன். ஸோ 5 minus r தான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ see this 10 எப்படி எழுதலாம்? 2 into 5. எக்ஸைஸ் சம்ஸ் இல்லையா? இருக்குடா பசங்களா, எக்ஸைஸ் சம்ஸும் இருக்கு. ஆனா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஓகேங்களா? ஸோ 9 எப்படி எழுதிக்கலாம்? 9 எப்படி எழுதிக்கலாம் பசங்களா? 9 வந்து 3 into 3,
அண்ட் 8 எப்படி எழுதலாம் 4 into 2. ஸோ இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 5 இருக்கு, 4 இருக்கு, நெக்ஸ்ட் 3 ஒன்று இருக்கு. அது போக இன்னும் யார் இருக்காங்க? அது போக 2 3s are 6 ஒன்று இருக்கு, நெக்ஸ்ட் 2 இருக்கு. அவ்வளோதான், அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், இங்கேயும் 5 டேர்ம், இங்கேயும் 5 டேர்ம் இருக்க மாதிரி ஐ ஜஸ்ட் அரேஞ்ச் இட். ஸோ அப்போ 10 மைனஸ் ஆறுங்கிற இடத்துல 6 இருக்கு. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ என்னது 4. அப்போ ஆரோட வேல்யூ 4. ஓகேவாடா பசங்களா? அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டேபிள்ங்கிற ஒரு விஷயத்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல, ஸோ இப்போ டேபிளை வச்சு மொத்தம் எவ்வளோ வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். யா எஸ், திஸ் இஸ் இனாஃப் ஃபார் இட் பசங்களா. ஓகேங்களா? இதெல்லாம் குவார்டர்லிஸ்க்கு இனாஃப். சரிங்களா? எஸ் கவிதா, யூ கேன் ஜாயின்டா பசங்களா. தீமினல் பேட்ச்ல தானே கேட்குறீங்க, தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ எஸ்டா பசங்களா. இப்போ நீங்க பாருங்க, டேபிள் டேபிள்ங்கிற ஒரு வேர்டு. ஸோ டேபிள் வந்து எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னா கிட்டத்தட்ட 5 ஃபேக்டோரியல் 120 வேர்ட்ஸ் வரும். ஸோ இதுல இருந்து எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? இதுல இருந்து ஒரு 120 வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இந்த 120 வேர்ட்ஸையும் நான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதுறேன் அப்படின்னா அப்போ டேபிள் எத்தனாவது வேர்டா வரும்? ஓகேவா? அப்போ டேபிள்ங்கிறது எத்தனாவது வேர்டா வரும்ன்றதை நம்ம செக் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இதை தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. TABLE. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் யாரு? இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னது? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல போடும்போது ஏ தான் ஃபர்ஸ்ட் வேர்ட். ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா, ஏல எவ்வளோ வேர்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டோம், அந்த ஏ ஸ்டார்டிங் வேர்ட்ஸ்ல டேபிள் வரப்போறது இல்ல. ஸோ அப்போ இதுல எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. நீங்க ஏவை எழுதிட்டீங்க, அப்ப மீதி இன்னும் எவ்வளோ வேர்ட்ஸ்? 4 இருக்கு. 4 ஃபேக்டோரியல்ல அரேஞ்ச் ஆகும். 4மே 4 ஃபேக்டோரியல் வேஸ்ல அரேஞ்ச் ஆகும். ஸோ 24 வேர்ட்ஸ் இதுல வந்துடும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னா பி. பில ஸ்டார்ட் பண்ணா கூட அவங்க வரமாட்டாங்க. ஸோ விச் வில் பி, இதுல ஒரு 24 வேர்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட் இல ஸ்டார்ட் பண்ணாலும் வரமாட்டாங்க டேபிளுங்கிறவங்க. ஸோ இதுல ஒரு 24 வேர்ட்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் யாரா பசங்களா? எல். ஸோ எல்ல ஸ்டார்ட் பண்ணாலும் வர மாட்டாங்க. ஸோ இதுல ஒரு 24 வேர்ட்ஸ் வந்துடும். ரைட்? இப்போதான் இனிமேல் தான் நம்ம ஷியரா இருக்கணும், ஏன்னா இப்போ டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டீக்கு அப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்த்தா ஏ தான். ஸோ ஏக்கு அப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் விச் இஸ் பி. பிக்கு அப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னு பார்த்தா இ. ஓகேங்களா? ஸோ இஎல்னு ஒரு வேர்டு வரப்போகுது. ஸோ இதுல ஒரு வேர்டு இருக்கு. அண்ட் TAB, அதுக்கப்புறம் LEன்னு சேஞ்ச் ஆக போகுது. ஸோ சேஞ்ச் ஆச்சுன்னா இதுதான் நம்மளுக்கான ரெக்வயர்ட் வேர்ட்ஸ். ஸோ ஹவு மெனி வேர்ட்ஸ்? அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 24 plus 24 plus 24 plus 24. மொத்தம் 4 24. So 4 into 24 it is 96. So 96 plus 1 97 and table is in which letter பசங்களா? ஸோ டேபிள் பார்த்தீங்கன்னா 98th வேர்டா இருக்கு. கரெக்டுங்களா? இது வரைக்கும் 96 97 அண்ட் இது 98th வேர்டா இருக்கு. ஸோ டேபிள் இஸ் இன் 98th வேர்ட். என்ன கேட்டிருக்கீங்க? IIT JEE கேட்குறீங்களா? யாரா பசங்களா? யூஆர் ஆஸ்கிங் IIT JEE, ரைட்? இந்த வேர்டை அரேஞ்ச் பண்ணா என்னன்னு தானே கேட்குறீங்க. யார் கேட்டீங்க இதை? ஹூ ஆஸ்க்டு திஸ் ஒன்? இதோட ரேங்க் தானே பசங்களா கேட்டீங்க. யாரோ கேட்டீங்க. ஆர் யூ ஹியர் ஆர் நாட்? இருக்கீங்களா இல்லையாடாப்பா? நோ. சரி, ஓகே, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பீட்டை கண்டுபிடிக்க வேண்டியதான். இதே மாதிரி ப்ளீட்டை கண்டுபிடிக்க வேண்டியதான். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் see this one. You asked. உங்களுக்கு வேணுமா லிட்டில்? You want this? IIT JEE. சரி, ஓகே. ஸோ இப்போ IIT JEE. ஸோ இப்போ IIT JEE வச்சு ஸ்டார்டிங் வேர்டுன்னு பார்த்தா இ. கரெக்டுங்களா? ஸோ இல எத்தனை வேர்ட்ஸ் அரேஞ்ச் ஆக போகுது? யாரா பசங்களா? இல எத்தனை வேர்ட்ஸ் இருக்க போகுது? இல இப்போ நான் ஸ்டார்டிங்னு பார்த்தா இ தான். ஸோ இயோட
எஸ். ஆக்சுவலி இப்போ ஒரு ஈ விட்டுட்டீங்க, ரெண்டு ஈ இருக்குடா பசங்களா. இப்போ ஒரு ஈ விட்டுட்டீங்க, ஒரு ஈல நான் எழுதிட்டேன். அப்போ இங்க என்ன எத்தனை வேர்ட்ஸ் இருக்க போது? இங்க என்ன பாத்தீங்கன்னா நான் 5 வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலி 5 வேர்ட்ஸ் இருக்கு. அதுல ஐ வந்து ரிப்பீட்டேட் ஆகுது, 2 பேர் ரிப்பீட் ஆகுறாங்க. ஸோ இவ்வளோ பெர்மிட்டேஷன்ஸ் வரும். ஸோ 5 ஃபேக்டோரியல். ஸோ 120 டிவைடட் பை 2 இட் இஸ் 60. அப்போ எவ்வளோ வரும்? 60 வேர்ட்ஸ். சரிங்களா? 60 வேர்ட்ஸ் இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை வச்சு 60 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட். சரி, அப்ப ஈல இருந்தே 60 வேர்ட்ஸ் நம்மளுக்கு வந்துடும். அப்ப அடுத்து அப்போ அடுத்தது பார்த்தா ஐ. அடுத்தது பார்த்தா ஐ, கரெக்டுங்களா? இப்ப ஐ நான் ஜாக்கிரதையா பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு ஐ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னு பார்த்தா ஈல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுல இதுக்கு எந்த வேர்ட்ஸும் வராது. ஸோ அப்போ இதுல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கும்? இ எழுதிட்டேன். அப்போ ஈன்னு பார்க்கும்போது மீதி இன்னும் எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? ஒரு ஐ இருக்கும், ஒரு டி இருக்கும், ஒரு ஜே இருக்கும், ஒரு இ இருக்கும். ஸோ தெர் ஆர் 4 ஃபேக்டோரியல் வேஸ் விச் இஸ் 24. கரெக்டாடா பசங்களா? அப்போ அதுல நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும்? அதுல 2 டி வேற இருக்கா? Okay, yes, only 4 factorial ways. Yes டா பசங்களா. அப்ப இ ரிப்பீட்ஸ் வருதே. இல்ல நான் இங்க ஒரு இ எழுதிட்டேன்ல பசங்களா. இப்போ ஒரு இ போக மீதி இருக்கிற எத்தனை பேர் அரேஞ்ச் ஆவாங்கன்றத மட்டும் தான் நான் பாக்குறேன். ஆல்ரெடி நான் ஒரு இ எழுதிட்டேன். ஸோ இப்போ மீதி எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? மீதி இ, ஐ, டி, ஜே. சரிங்களா? இப்போ இந்த 4 லெட்டர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகும் தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ அரேஞ்ச் ஆகும்னு பார்த்தா இட் இஸ் ஒன்லி 24. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஐ கேன் எக்ஸ்பிளைன். பசங்களா, இப்போ நீ ஒரு இ எழுதிட்ட, ஒரு இ எழுதிட்ட, ஒரு இ எழுதிட்ட அப்படின்னா மீதி இருக்கிற வேர்ட்ஸ் எவ்வளோ வேஸ்ல அரேஞ்ச் ஆகும் தான் கவுண்ட் பண்ணணும். இப்போ மீதி எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? மீதி பார்த்தீங்கன்னா 2 ஐ, ஒரு டி, ஒரு ஜே, ஒரு இ, மொத்தம் 5 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த 5ல 2 ஐ ரிப்பீட் ஆகுது. ஸோ 60 வேஸ். ஸோ அடுத்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னா ஒரு ஐ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஐ வரப்போ நான் ஏன் கான்சியஸ் ஆகிறேன்னா ஐடி ஜேங்கிறது ஐல ஸ்டார்ட் ஆகும், அதனால நான் கான்சியஸ் ஆகிறேன். ஸோ இப்போ அடுத்த லெட்டர் பார்க்கணும். அடுத்த லெட்டர் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னா இ வந்துடும். அப்போ அது போக இன்னும் 4 லெட்டர்ஸ் தான் இருக்கு. இந்த 4 லெட்டர்ல யாருமே ரிப்பீட் ஆகல. ஸோ 24. சரிங்களா? நெக்ஸ்ட் ஐக்கு அப்புறம் இ எழுதியாச்சு. இ வரதை நான் எழுதிட்டேன். கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது யாரோட ஸ்டார்ட் ஆகும்? இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஐ. ஈக்கு அப்புறம் ஐ தான் வருது. இப்போ நான் கான்சியஸ் ஐ தான் ஆகணும். இப்போ நான் கான்சியஸ் ஐ தான் ஆகணும். ஸோ இப்போ எத்தனை வேர்ட்ஸ் வரும் பசங்களா? ஏன்னா ஐஐடியில 2 லெட்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னா திருப்பி இ ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? திருப்பி இ ரிப்பீட் ஆகும். எக்ஸ்பிளைன் அகைன். ஓகே, ஆக்சுவலி ஓகேடா பசங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்குறேன், இது வந்துட்டு இப்படி ஒரு சம் இருக்கு ஆக்சுவலி புக்ல இருக்கா உங்களுக்கு? இல்ல நீங்களா கேட்டுட்டு இருக்கீங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா பசங்களா. இன் விச் எக்ஸசைஸ்? இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் 2, 3, 6, 4ல இருந்து 2-3 கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்படி ஒரு கொஸ்டின் இல்லையா? இல்லடா பசங்களா, இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. 4.42 அதை தான் கேட்டீங்களா? ஓகே, ஸோ இருங்க. இப்போ இதுல 2 இன்க்ளூடடானு தெரியல. நீங்க இ கேக்குறீங்களா? இந்த 2 ஈஸ் இருக்குல்ல, அதை தான் நான் செக் பண்ணும். 2 ஈஸ் வருமா? ஐ திங்க் நோ, 2 ஈஸ் வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க தான் வரும்ன்றீங்க போல. சீடா பசங்களா, குடுக்கல, 2 ஈ குடுக்கல. சரிங்களா? எஸ், சி ஆக்சுவலி இங்க பாருப்பா, உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனி. சரியா? இப்போ ஐ, டே,
𝑇𝐽𝐸 சரிங்களா? மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? மொத்தம் 6 வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல் இன்டூ 1. ஸோ 6 ஃபேக்டோரியல்னா 720, 720 by 4. 720 4ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 180 வேர்ட்ஸ் இருக்கு. என்னடா பசங்களா, மொத்தம் 180 வேர்ட்ஸ் இதுல வரும். இதுல மொத்தம் 180 வேர்ட்ஸ் நான் ஃபார்ம் பண்ணலாம். இந்த 180 வேர்ட்ஸை நான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதுனேன் அப்படின்னா ஐஐடி ஜேஇங்கிற வேர்டு எத்தனாவது வேர்டா வரும்? இதுதான் என் கொஸ்டின் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயே ஸ்டார்ட் ஆகுறது இ வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈனா மற்ற நம்பர்ஸ் மற்ற லெட்டர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈனா அப்போ மீதி இருக்கிற லெட்டர்ஸை மட்டும் பாருங்க. மீதி இருக்கிற லெட்டர்ஸ்குள்ள அது அரேஞ்ச் ஆயிக்கும் ரைட்? ஸோ இப்போ மீதி இருக்கிற லெட்டர்ஸ்ல எவ்வளோ அரேஞ்ச் ஆகும்? மீதி 5 லெட்டர் இருக்கு. அந்த 5ல 2 பேர் வந்து ரிப்பீட் வேற ஆக்குறாங்க. ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் விச் இஸ் 65. ஓகே, நெக்ஸ்ட் ஐன்றப்ப நான் கான்சியஸ் ஆகணும். திருப்பி ஈல தான் ஸ்டார்ட் ஆகும். ஈல ஸ்டார்ட் பண்ணதுன்னா மீதி 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர்ல யாருமே ரிப்பீட் ஆகல. ஸோ 24 ஃபேக்டோரியல். ஓகே, நெக்ஸ்ட் ஐக்கு அப்புறம் அடுத்தது ஐ. இப்போ கான்சியஸ் ஆயிப்பேன். இப்போ ஐக்கு அப்புறம் திருப்பி ஈல தான் ஸ்டார்ட் ஆகும். ஐக்கு அப்புறம் திருப்பி ஈல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈல பார்த்தோம்னா இன்னும் 3 லெட்டர்ஸ் தான் இருக்கு. இன்னும் 3 லெட்டர்ஸ் தான் இருக்கு. வாட் ஆர் த லெட்டர்ஸ்? டிஜேஇ. இன்னொரு 3 ஃபேக்டோரியல் தட் இஸ் 6. நெக்ஸ்ட் ஐ ஈக்கு அப்புறம் யாராப்பா? ஈக்கு அப்புறம் ஐ வராது. ஐயே எழுதியாச்சு. ஈக்கு அப்புறம் இப்போ டிஜேல கம்பேர் பண்ணும்போது ஜே வந்துடும். ஸோ ஜேன்னு பார்க்கும்போது மீதி எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? மீதி ஈன்னு 3 பேர் இருக்காங்க. 3 லெட்டர்ஸ்ல 2 பேர் ரிப்பீட் ஆகுறவங்க. ஸோ திஸ் இஸ் 3. இதுக்கு ஷார்ட்கட் போடலாமா? இல்லடா பசங்களா, எனக்கு இதுல ஷார்ட்கட் தெரியாது. ஐ வில் டூ லைக் திஸ். ஸோ இப்போ என்னடா பசங்களா, ஐடி ஜேக்கு அப்புறம் டி வந்துருச்சு. இப்போ டி வந்துச்சுன்னா கான்சியஸ் ஆயிடுவேன். டீக்கு அப்புறம் திருப்பி ஈல தான் ஸ்டார்ட் ஆகும். ஈல முடிஞ்சா மீதி 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 ஃபேக்டோரியல். ஸோ ஈக்கு அப்புறம் திருப்பி ஜேல முடியும். அவ்வளோதான் வந்துருச்சு. ஸோ ஐஐடி ஜேஇஇ. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேஸ் இருக்கு? 60 24 24 + 6 30 30 கூட 60 90 93 கூட இங்க ஒரு 2 95 and this is 96th letter. 96th word இருக்கும். So this rank is 96. 5th chapterல ஒரு சில questions தான் இருக்கு திரௌபதி. எடாப்பா ஒரு சில questions தான் இருக்கு. அந்த ஒரு சில questions பார்த்தாலே போதும். சரிடா பசங்களா, அவ்வளவுதான். ஓகே இதுங்களா? So let's check this question. n minus 1 p3. np3 is equal to 1:10. சரிங்களா? அப்ப என்ன பண்ணும்? n minus 1 factorial divided by n minus 1ல இருந்து 3 போச்சுன்னா n minus 4 factorial whole divided by n factorial divided by n minus 4 factorial which is equal to 1/10. இதுவும் cancel. n minus 4 டோட்டலி n-ல கம்பேர் பண்ணும்போது n தான் பெரிய நம்பர். ஸோ n into n minus 1 factorial which is equal to 1/10. இதுவும் cancel. ஸோ n is equal to 10. அவ்வளோதான்டா பசங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்க பாருங்க, 8 women இருக்காங்க, 6 women. See, 8 women are there and 6 men are there. How many arrangements are possible if any individual can stand in any position? யார் வேணா எங்க வேணா நிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்போ எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நிக்க முடியும்? ஸோ மொத்தமா எவ்வளோ பிளேஸ் இருக்கு? மொத்தமா 14 பிளேசஸ் இருக்கு. நிக்கிறதுக்கு 14 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 14 into 14 factorials. யாரா பசங்களா? which is 14 factorial. ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா 14 பிளேஸ் இருக்கு, 14 பேர் நிக்கிறதுக்கு இருக்காங்க. so which is 14 factorials. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், and how many arrangements? compulsory questions வந்துட்டு மேபி has to from 3rd chapter 4th chapter எதுனே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாதுடா பசங்களா. 4th chapter அப்படின்னா இந்த PC4 அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க. in how many arrangements will all 6 men be standing next to one another? எல்லா மென்னும் ஒரே இடத்துல இருக்காங்க. எல்லா மென்ஸும் ஒரே இடத்துல இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ மென்னெல்லாம் பார்க்கும்போது மென் எல்லாமே ஒரே ஆளா வச்சுக்கிறோம். அப்போ உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா?
யாரா பசங்களா? ஸோ அப்போ ஒரு டோட்டலா இப்போ எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா மென் எல்லாருமே ஒரு குரூப், மென் எல்லாருமே ஒரு குரூப்னா இது மொத்தமும் ஒரு குரூப் அண்ட் இவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்போ 8 குரூப்ஸ், இது கூட சேர்ந்து மொத்தம் 9 குரூப்ஸ். ஓகேங்களா? டோட்டலி தேர் ஆர் 9 குரூப்ஸ். இந்த 9 குரூப்ஸ்லயுமே இப்போ இந்த ஒரு குரூப்லயுமே எப்படி அரேஞ்ச் ஆயிக்கலாம், அவங்களுக்குள்ள 6 ஃபேக்டோரியல் வேஸ்ல அரேஞ்ச் ஆயிக்கலாம். ஸோ மொத்தம் எவ்வளோடா பசங்களா? 9 into 6 ஃபேக்டோரியல். சரிங்களா? யாரா பசங்களா? ஓகேங்களா? இன் ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில் நோ two men be standing next to one another? அதாவது 2 மென் பக்கத்து பக்கத்துல நிக்க கூடாது. அப்படி பார்த்தா உமனுக்கு நடுவுல தான் அவங்க வர போறாங்க. 2 உமன்ஸுக்கு நடுவுல தான் ஒரு மென் நிக்க போறாங்க, ரைட்? சோ எங்கெல்லாம் நிக்கலாம்? 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப எவ்வளவு இடம் இருக்கு? ஒரு மென் நிக்கிறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு பசங்களா? ஒரு மென் நிக்கிறதுக்கு 9 பிளேசஸ் இருக்கு. ஆனா அந்த 9 பிளேசஸ்ல நிக்க போறது யாரோ 6 மென் தான். சரிங்களா? So which is equal to this is just 9 into 8 into 7. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகேவாடா பசங்களா? So check with this 9 into 8 into 7. 9 8s are 72. So 72 into 7. ஓகேவா? அவ்வளவுதான். அண்ட் உமன் அவங்களுக்குள்ள ஸோ 8 பிளேஸ் இருக்கு. அந்த 8 பிளேஸ் அவங்களுக்குள்ள அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. ஸோ இன்டூ 8 ஃபேக்டோரியல். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் 9p6 into 8 ஃபேக்டோரியல். தேர்ட் ஒன் ஆன்சர் 9p6 into 8 ஃபேக்டோரியல். அவ்வளவுதான்டா பசங்களா. ஓகே, ஸோ கமிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுல ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ் சம். அதாவது NCR, ஓகேங்களா? NCR minus 1, NCR minus 1 அது யாருக்கு ஈக்குவல்னா n plus 1 CR க்கு ஈக்குவல், n plus 1 CR க்கு ஈக்குவல். ரைட்டடா பசங்களா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ் சம். சரிங்களா? இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். 24C4 இருக்கு. இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆருக்கு பதிலா 0 போடுங்க. ஸோ இப்போ 28C3 and 27C3, 26C3, so 25C3, 24C3 அது வரைக்கும் வரும். கரெக்டாடா பசங்களா? இவனையும் சேர்த்திக்கோங்க. இது இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் இருக்கு. ஆறுங்கிற இடத்துல 4 இருக்கு, r minus 1ங்கிற இடத்துல 3 இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா யாருக்கு ஈக்குவல்? 25C4 க்கு ஈக்குவல். அண்ட் 25C3 நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? சோ அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 26C3 க்கு 3C4 க்கு ஈக்குவல். அண்ட் we have 26C3. சோ இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 27C4 அண்ட் இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 28C4. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 29C4. hence proved. ஓகே வட பசங்களா? hence proved. சரிங்களா? there are 11 points in a plane. மொத்தமா 11 points இருக்கு. no 3 of these lies in a same straight line except 4 points. சரிங்களா? அதாவது இப்போ ஒரு பிளேன் இருக்கு. இப்போ ஒரு பிளேன்னா ஒரு ஷீட் மாதிரி. அதுல 4 பேர் மட்டும் ஒரே லைன் மேல இருக்காங்க. 4 பேர் மட்டும் ஒரே லைன் மேல இருக்காங்க. அப்ப அது போக மீதி எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ 4 பேர் ஒரு லைன்ல இருக்காங்கன்னா மீதி 7 பேர் அங்கங்க இருக்காங்க. சரிங்களா? So the number of straight lines that can be obtained from the pair of these points. ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து எவ்வளவு ஸ்ட்ரெயிட் லைன்ஸை நம்மளால எடுத்துக்க முடியும்? சரியாடா பசங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறது யாரு? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுங்க அப்புறம் 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்க போகுது. ஆமா ரைட் பசங்களா? 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணி எழுதுனா we will get our straight line. ஒத்துக்கிறீங்களா? ஸோ இதுல அப்ப யாரை சூஸ் பண்ணும்? ஸோ which is equal to 11C2. யாரா பசங்களா? 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படிங்கிறது 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் டிரா பண்ற லைன். சரிங்களா? இங்க மொத்தம் 11 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் 11C2. ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணா லைன் கிடைக்க போகுது. செகண்ட் ஒன், when I'm trying to explain for the second one,
நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் we can form. ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறது 3 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணா கிடைச்சிரும். ஒரு ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னது, 3 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணா கிடைச்சிரும். ஸோ இப்போ இதுல யார் யாரை எடுத்துக்கலாம், எந்தெந்த 3 பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இங்க இருக்கு அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த 3 பாயிண்ட்ஸ் கொலீனியர்ல வந்துச்சுன்னா எடுக்க முடியாது. ரைட்டா பசங்களா? ஸோ ஹவு மெனி கேசஸ் ஆர் தேர்? ஸோ அப்போ எப்படிலாம் ட்ரையாங்கிள்ஸ் வரையலாம்? ஒன்று உங்களோட 3 பாயிண்ட்ஸ் இங்கிருந்து எடுத்துக்கிறீங்கன்னா பெட்டர். ஸோ அப்போ 7 பாயிண்ட்ஸ்லேருந்து 3 பாயிண்ட் எடுத்தா நம்ம ட்ரையாங்கிள் வரைய முடியும். இல்லை அப்போ இதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா மீதி 2 பாயிண்ட் 7லேருந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ 4C1 × 7C2. இன்னொரு கேஸ் என்னது, ஓகே இதுலேருந்து 2 பாயிண்ட்ஸை கூட எடுத்துக்கலாம். இப்போ 4C2 மீதி 7C1லேருந்து எடுத்துப்போம். ஸோ மொத்தம் 3 கேஸ். இந்த 3 கேஸோட ஆன்சர்ஸே நீங்கள் போடணும். சரியாடா பசங்களா? ஏன்னா கொலீனியர்ஸ் வச்சு நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. 3 பாயிண்ட்ஸ் ஒரே இடத்துல இருக்குன்னா we can not draw a triangle from this. ப்ராப்பர்ட்டி எல்லாம் தியரம்லாம் டீச் பண்ணுவீங்களா? உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கேட்க மாட்டாங்கடா பசங்களா. உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டிஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, புக்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா I can say the page number. ஒருவேளை ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்கன்னா இதுல எந்த ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4th வர இந்த 4th ப்ராப்பர்ட்டி தானே பசங்களை கேட்பாங்க. ஓகேவா? 4th இந்த 4th ப்ராப்பர்ட்டி தான் கேட்பாங்க. இதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் போட்டா போதும். ஸோ 2 மார்க் PDF அட்டாச் பண்ணிட்டாங்கடா பசங்களா. இப்போ அட்டாச் பண்ணிட்டாங்க. அந்த லைவ் கீழே இருக்கும். ஓகேங்களா? அந்த லைவுக்கு கீழேயே இருக்கும். டன்? எஸ் எவ்ரிவன். ஸோ 4th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒன்லி 2 and 1 ஆர் தேர். கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ 10:30க்குள்ள நம்ம முடிச்சிடலாம். சரிடா பசங்களா? So second chapter, we are moving to second chapter. Yes. So look at this question, Rabasangla. So prove that √3 is an irrational number. √3 வந்து ஒரு irrational numberனு சொல்லணும். ஸோ நான் வந்து பைக்ராட் பண்ணி சொல்றேன். பைக்ராட் பண்ணி சொல்றேன்னா அப்படின்னா என்னது, √3 வந்து ஒரு ரேஷனல் நம்பர். சரிங்களா? √3ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். ஓகே, இப்போ இந்த ஒரு ரேஷனல் நம்பர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து P/Q ஃபார்மேட்ல இருக்கும். அண்ட் HCF of P/Q is equal to 1. சரிடா பசங்களா? டுமாரோ வீக் புஸ் வேணுமா? ஓகேடா பசங்களா? if you can I can do. தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் எல்லாமே ஒன் ஷார்ட்டா எடுத்து போட்டுட்டா பசங்களா. அது 9:30க்கு ரிலீஸும் ஆயிருக்கும். ஓகே அபிநயா, யூ கேன் செக் இன் த. ஓகே, ஸோ நவ் யூ கேன் சி திஸ். ஸோ இப்போ √3 is equal to P/Q. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்றேன். அப்போ 3 is equal to P²/Q². ஸோ P² is equal to 3 into Q². ஸோ P²ஓட வேல்யூ 3 into அப்படின்னா என்ன அர்த்தம், 3 டெஃபினட்டா P² டிவைட் பண்ணும். P² டிஃபைன் பண்ணுதுன்னா 3 டெஃபினட்டா P-யும் டிவைட் பண்ணும். ஸோ அப்போ P வந்து 3ஓட மல்டிபிள்ஸ். ஸோ P is equal to some 3K. இதை தூக்கி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். சரிங்களா? ஸோ அதாவது P² is equal to 3Q² இருக்கா, இந்த இடத்துல இவங்களை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 9K1² is equal to 3Q². இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ Q² is equal to 3 into K1². அப்படின்னா 3 into, அப்போ 3 is Q is a multiple of 3. ஸோ 3 divides Q. ஸோ 3Q டிவைட் பண்ணும், 3P-யும் டிவைட் பண்ணும், 3Q-யும் டிவைட் பண்ணும். அப்படின்னா HCF of P and Q. HCF of P and Q it become 3. It contradicts my assumption. நான் HCF of P and Q 1 எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு 3ல வருது. So my assumption is wrong. So அப்ப √3 is an irrational number. ஓகேவாடா பசங்களா? அப்ப டெஃபினெட்லி அவங்க ஒரு irrational நம்பர். சரிங்களா? சால்வ் 1/mod 2x minus 1 which is less than 6 and express the solution using the interval notation. சரிங்களா? இவங்களை interval notationல நான் சொல்லணும். அப்போ 1/6 is
less than 2x minus 1. ரைட்டா பசங்களா? மாட் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் கேஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? அப்ப மாடுக்கு ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் வரும். ஒன்னு அவங்கள அப்படியே தரும், உள்ள இருக்கிறவங்கள அப்படியே தரும், இல்லைன்னா மைனஸால மல்டிபிள் பண்ணி தரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மைனஸ் போகணும்னா நான் என்ன பண்றேன், மல்டிபிளால மல்டிபிள் பண்றேன். ஸோ இப்போ மைனஸ் 1/6 இஸ் கிரேட்டர் தென் 2x minus 1. அண்ட் இதுல இருந்து மைனஸ் 1 போகணும்னா பிளஸ் 1 ஆயிரும். ஸோ 1/6 plus 1 2x. when I take LCM 7/6 2x. இது என்னடா பசங்களாகும், மைனஸ் 1 இங்க வந்தா பிளஸ் 1. ஸோ பிளஸ் 1 எடுத்தீங்கன்னா மைனஸ் 5/6 greater than your 2x. So 7/12 is less than x, minus 5/12 is greater than x. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களோட x பார்த்தீங்கன்னா மைனஸ் 5/12 விட கீழே இருக்கும் அண்ட் 7/12 விட மேலே இருக்கும். ஸோ இன்டர்வல்ல கேட்டிருக்காங்க. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 5/12 யூனியன் 7/12 டு இன்ஃபினிட்டி. திஸ் இஸ் யுவர் சொல்யூஷன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா இதுல? எஸ், எனிவன் எனி டவுட்? 5 மார்க் பிடிஎஃப் எப்போ தருவீங்க? நாளைக்குடா பசங்களா, நாளைக்கு உங்களுக்கு அட்டாச் பண்ணோன்னே நான் தந்துடுறேன். ஓகேங்களா? யா, ஸோ திஸ் இஸ் இட். அவ்வளோதான், நம்ம பண்ணா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை பாருங்க. 2 into mod x plus 1 is equal to 7 plus 1 13. அப்போ mod x plus 1 is less than or equal to 13/2. சரிங்களா? ஸோ நான் சொன்னதுதான், மாட் அப்படின்னா பிளஸ் மைனஸ்னு ரெண்டு கேஸ் இருக்கு. ஸோ பிளஸ் போட்டு ஒரு கேஸ், மைனஸ் போட்டு ஒரு கேஸ். சரிங்களா? ஸோ இப்போ இங்க இருக்க பிளஸ் 1 இங்க வந்தா மைனஸ் 1. ஸோ இப்போ எக்ஸ் வில் பி லெஸ் than or equal to 11/2. இங்க இருக்க மைனஸ் போகணும் அப்படின்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இங்க இருக்க பிளஸ் 1 இங்க வந்தா மைனஸ் 1. ஸோ யுவர் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் 15/2. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களோட எக்ஸ் மைனஸ் 15/2க்கும் 11க்கும் நடுவுல இருக்கு. ஓகேவாடா பசங்களா? யா, ஸோ தட்ஸ் இட். எஸ், when we check for this questions, இப்போ இந்த கொஸ்டின்ஸுக்கு பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கோங்க, கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. when you do the cross multiplication, 9 into x minus 2 is equal to 25 2 minus x. when you cross multiply it, 9x minus 18 50 minus 25x. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், 25x plus 9x equal to 68. So 34x is equal to 68. So your x is less than or equal to 2. உங்களோட x பார்த்தீங்கன்னா லெஸ் than or equal to 2-ஆ இருக்கும். 10:30க்கு நான் எண்ட் பண்ணிடுவேன்டா பசங்களா. சரிங்களா? a quadratic equation has one of the roots. ஒரு ரூட்ஸ் இருக்கு, 1 plus root 5 இட் சாட்டிஸ்ஃபை. ஒரு ரூட் நம்ம கிட்ட இருக்கா அண்ட் சாட்டிஸ்ஃபை. p of 1 போட்டா 2 கிடைக்கும். ஸோ ஃபைண்ட் தி குவாட்ராட்டிக் பாலினாமியல். சரி, ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள்ரா பசங்களா. என்ன மேம்னா, ஒரு ரூட் இருக்கா, 1 plus root 5 ஒரு ரூட் இருக்குன்னா 1 minus root 5 ஒருத்தவங்க இருப்பாங்க. பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு பேரும் ரூட்டா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டு பேரும் ரூட். ஸோ வாட் இஸ் a quadratic equation? your p of x is equal to k into x square minus sum of the roots. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், பிளஸ் 5 மைனஸ் 5 கேன்சல் ஆயிரும். ஸோ 2x. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேத்தையும் ப்ராடக்ட் பண்ணும். ரெண்டு பேத்தையும் ப்ராடக்ட் பண்ணாது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா பீட்டா. ரெண்டு பேத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 1 plus root 5 1 minus root 5 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1 minus 5 that is minus 4. இதுதான் உன்னோட பாலினாமியல். இப்போ என்னடா பசங்களா, இதோட ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா, 1 போட்டா 2 ஆன்சர் வருமா? ஸோ நீங்க 1 போடுறீங்க, எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் 2 as your answer. ஸோ இதோட வேல்யூ வந்து -5. ஸோ your k is equal to -2/5. ஸோ your p of x is equal to -2/5 into. அவ்வளோதான், இதுதான் உங்களோட பாலினாமியல். சரிடா பசங்களா? இப்போ ஒரு ரூட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ டபுள் தி அனதர். இதுல ரெண்டு ரூட்ஸ் வரப்போது. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா. ஆக்சுவலி இந்த சம்ம நேற்று தான் போட்ட மாதிரி இருக்கு. யாரா பசங்களா, நேற்று தான் போட்டோன்னு நினைக்கிறேன். 2 பீட்டா, ரைட்டா? ஸோ யூஸ் இட் ஹியர். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும், k into x square minus 2x plus 1 minus 5x minus 7 is equal to
𝑘𝑥². ஸோ எக்ஸை நீங்கள் காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா -2k - 5 இருக்கும் ப்ளஸ் k - 7. இதுதான் உன்னோட பி, இதுதான் உங்களோட சி. சரியாடா பசங்களா? ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி இருப்பாங்க, ரைட்டுங்களா? ஒருத்தர் இன்னொருத்தர். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2k - 5/k. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 பீட்டா. ஸோ 3 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2k - 5/k. ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டா பசங்களா? நெக்ஸ்ட் என்னது? இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு k - 7. k - 7 divided by k. So 2 beta square is equal to k - 7/k. So beta square is equal to k - 7/2k. ரைட்டுங்களா? இங்க யாரு? பீட்டா இருக்காங்க. சரியா? அப்ப இவனை ஸ்கொயர் பண்ணா அவன் கிடைப்பான். 2k - 5 divided by 3k ஸ்கொயர் பண்ணா இவன் கிடைப்பான். So now use the formula da pasangla. So 4k square plus 25 minus 10 20k. 20k whole divided by 9k square, which is equal to k - 7 divided by 2k. k cancel. ரெண்டு பேரையும் மாத்தி மல்டிபிள் பண்ணீங்கன்னா 8k square plus 50 minus 40k equal to 9k minus 63. So take everything to the one side. So 8k square. Next என்னடாப்பா இருக்கு? Next பாத்தீங்கன்னா இங்க இருக்க 9k இங்க வந்தா minus 49k. Next 50 இருக்காங்க, இங்க வர 63 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 113. Sorry da pasanga. So this is plus, not minus. This is plus. So this is plus. இப்போ இதுவும் plus தான், இதுவும் plus தான். So 40ல 9 போச்சுனா it is 40ல 9 போச்சுனா 31k. And $63 தான். 63 இங்க வந்தா plus. So 113 plus 113 is equal to 0. Okay வாடா பசங்களா? So கரெக்டா? So multiple பண்ணதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க everyone. If it is right. யாரா பசங்களா செக் பண்ணீங்களா? Whether it is right? புரியலையா? Okay, I done a mistake here. Yes, I done a mistake here. So k-வையும் சேர்த்து தானே மல்டிபிள் பண்ணணும். நான் k-வை விட்டுட்டேன். k-வையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணா 9k square minus 63k. ஓகே, இப்போ ஓகே, இப்போ கரெக்ட் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா k ஸ்கொயர் 63ல 40 போச்சுன்னா 23k. ஸோ minus 23k. நெக்ஸ்ட் இங்க இருக்க 50 அங்க வந்தா minus 50. சரிடா பசங்களா? இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ செக் பண்ணுங்க. 50 நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படின்னா it is 25 into 2. 25 2s are and we have 23, so minus plus. So அப்போ k is equal to minus 20 plus 25 or minus 2. அவ்வளோதான், ப்ரூவ்டு. ஓகேங்களா? அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிடா பசங்களா? எஸ், வாட் வி டிட், நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஈக்குவேஷனா எழுதுங்க. ஒரு ப்ராப்பரான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல எழுதியாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம். சரிங்களா? சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா அதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம்.
ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இவங்க ரெண்டு பேத்தையும் கம்பைன் பண்றேன். ஏன்னா ஒரு இடத்துல எனக்கு பீட்டா இருக்கு, இன்னொரு இடத்துல பீட்டா ஸ்கொயர் இருக்கு. பீட்டாவை ஸ்கொயர் பண்ணா பீட்டா ஸ்கொயர் கிடைச்சிருவாங்க. அப்படி பண்ணி நான் அவங்க ரெண்டு பேத்தையும் ஜாயின் பண்ணி கேவை ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா மாத்தி ஃபேக்டரைஸ் பண்றேன். சரியாடா பசங்களா? கொஞ்சம் பெருசா எழுதவா? ஓகேடா பசங்களா, நான் கொஞ்சம் பெருசா எழுதுறேன். ஸோ இந்த மாதிரி சம். ஸோ வென் யூ லுக் இட் திஸ் சம், இதை பார்த்தீங்கன்னா இவங்களை விட அதிகமா இருக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. உங்களோட எக்ஸ் இந்த நம்பர் இங்க யார் இருக்காங்களோ அவங்க 0 விட அதிகமா இருக்கணும். ஸோ 0 விட அதிகமா இருக்கணும். ஸோ யுவர் எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் than or equal to -2. -2 விட அதிகமா இருக்கணும், ரைட்? ஸோ இப்போ எப்பயும் போல சால்வ் பண்ணுங்க. இதை எப்பயும் போல சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்றேன். ஸோ எக்ஸ் பிளஸ் 14 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் பிளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர், ரைட்டா பசங்களா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 14 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு போங்க. 0 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 10. சரிங்களா? இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? யாரா பசங்களா? ஸோ 10 எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 2 5s are, so x plus 5 and x minus 2, right? So இதை நீங்க வேவி கர்வ் மெத்தட்ல போடலாம். ஸோ வேவி கர்வ் மெத்தட்ல போட்டிங்கன்னா ஈஸி. ஸோ இவங்களை வந்து -5 and 2ன்னு எழுதுவோம், ரைட்? இங்க ஆல்வேஸ் பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ், இங்க ஆல்வேஸ் பாசிட்டிவ். நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0னா இந்த கேஸ் அண்ட் இந்த கேஸ், இந்த ரெண்டு கேஸும் வரும். ஆனா இந்த ரெண்டு கேஸ்ல நம்ம எதை எடுத்துக்கணும்? உங்களோட எக்ஸ் -2 விட எந்த கேஸ் அதிகமா இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்படின்னா இது மட்டும் தான் ஆன்சர். ஸோ யுவர் எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 to infinity. So your x belongs to 2 to infinity. சரிடா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் we want to resolve into partial fractions. ஸோ partial fractions தான் நம்ம மாற்றணும். ஸோ இது எப்படி partial fraction மாற்றுறது? ரொம்ப ஈஸி. ஸோ கீழே லீனியர் டேர்ம்ஸ் இருக்கா? எவ்வளோ லீனியர் டேர்ம்ஸ் இருக்கோ அவ்வளோ வேரியபிள்ஸ் வரும். ரெண்டு லீனியர் டேர்மா? அப்போ a by x plus 3, b by x minus 4. ஸோ x is equal to a into x minus 4 plus b into x plus 3. இதுதான் இவனோட ஈக்குவேஷன். இங்க டிவைட்ல இந்த டினாமினேட்டர் வருவாங்க, ரைட்டுங்களா? இங்க டிவைட்ல இந்த டினாமினேட்டர் வருவாங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ இவனும் கேன்சல். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 ஒரு பக்கம், பி இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 ஒரு பக்கம், ரைட்டா பசங்களா? எக்ஸுக்கு +4 போட்டிங்கன்னா இவன் 0 ஆயிடுவான். ஸோ +4 போட்டிங்கன்னா b into 7. So b is equal to 4 by 7. Next, x க்கு -3 போட்டிங்கன்னா இவன் 0 ஆயிடுவான். ஸோ இப்போ -3 is equal to -3 மைனஸ்னா -7a. ஸோ a is equal to 3 by 7. அவ்வளோதாண்டா பசங்களா? ஸோ இதை இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. You have to put it here. So x by x plus 3 into x minus 4 is equal to 3 by 7 into x plus 3 minus 4 by 7 into x minus 4. அவ்வளோதான். ஓகேங்களா? partial fractions இவ்வளோதான். Done. So 3 raised to power 2n. இதை வந்து நம்ம hence we have to find the value of n. n நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாமே 3க்கு மாத்திக்கோங்க. இது எல்லாமே 3ல இருக்கா? So 3 raised to power 2n. 9 எப்படி எழுதுவீங்க? 3 square the whole square. 3 எப்படி எழுதுவோம்? 3 power minus n whole divided by 3 power 3n. So this is equal to 3 power 3. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்றோம்? எல்லாத்துக்குமே காமன் பேஸ் 3ங்கிறது ஒரே பேஸ். ஸோ இப்போ 2n, இது 4 ஆட் பண்ணுவோம், இவங்கள -n and இதுவும் மேலே போச்சுன்னா -n, which is equal to 3 raised to power 3. So 2n minus 4n. So 4 minus 2n. 3 raised to power 4 minus 2n is equal to 3 power 3. So இப்போ 4 minus 2n. 4 minus 2nங்கிற இடத்துல 3 இருக்காங்க. அப்போ 4 minus 3 is equal to 2n. So 1 is equal to 2n. n is equal to 1 by 2. என்னோட வேல்யூ என்னடா பசங்களா? 1 by 2. சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. புரியலையா?
யா சரல் எதுடாப்பா புரியல, என்ன புரியலன்னு சொல்லுங்க. நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் 3க்கு மாத்துறேன். இது 3 பார் 2n, இது 3 ஸ்கொயர், ஸோ 3 ஸ்கொயர் இன்டூ 2, இது 3 பார் மைனஸ் n டிவைடட் பை 3 பார் 3n which is equal to 3 பார் q. எல்லாத்தையும் 3ல மாத்துறேன். ஒரே பேஸ் அப்படின்னா பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா பவர் ஆட் பண்ணிக்கலாம். டிவைட் அப்படின்னா பவர்ஸை சப்ராக்ட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ மல்டிப்ளைல இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன், டிவைட்ல வரவங்கள சப்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணீங்கன்னா 4 minus 2n. ஸோ நெக்ஸ்ட் லாக் சம். when you check for the log sum, எது கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகே, log a plus b by 3 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் பசங்களா, இதுக்கு log on both side அப்ளை பண்ணலாமா? இதுக்கு log on both side அப்ளை பண்ணலாம். when you apply log on both side, a square plus b square plus 7ab இருக்கு. ரெண்டு பக்கமும் log அப்ளை பண்றேன். அப்போ log of a square plus log of ஓகே, இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணலாம். வாட் இஸ் ஹியர், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். தனியாக நான் லாக் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த -7ab நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், சரிங்களா? இல்லை, a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். எனக்கு ஒரு 2ab மட்டும் இருந்தால் போதும். ஸோ நான் இந்த சைடு ஒரு 2ab ஆட் பண்ணிக்கிறேன், இங்கேயும் ஒரு 2ab ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் a பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் எனக்கு கிடைக்கும். ஹோல் ஸ்கொயர் இருந்தால் தான் நான் லாக் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். எஸ் விகாஷ், நான் பார்த்துட்டேன்டப்பா. ஸோ இது 9ab. ஸோ இப்போ லாக் அப்ளை பண்ணால் ஓகே. இப்போ நான் லாக் அப்ளை பண்ணேன்னா லாக் ஆஃப் a பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 லாக் ஆஃப் 9ab. சரிங்களா? எஸ். ஸோ இந்த 2 இங்க முன்னாடி வந்துடும். ஸோ இந்த 2 மேலே முன்னாடி வந்துருச்சுன்னா 2 log a plus b is equal to, ரெண்டு பேத்துக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனி லாக் அப்ளை பண்ணலாமா? எஸ். ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன் பசங்களா, நான் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இருங்க, இப்போவும் முடியலன்னு நினைக்கிறேன். இப்போவும் நான் ஏன் லாக் அப்ளை பண்றேன், ஏன் அவசரப்படுறேன்? லாக் அப்ளை பண்ணாதீங்க, ஓகே? நம்மளுக்கு a plus b by 3ல வேணும். அப்போ a plus b ஓட வேல்யூ என்னது? 3 root over ab. 3 root over ab. அப்போ a plus b by 3 யாருக்கு ஈக்குவல்? 3 root over ab by 3. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும், root over ab மட்டும் இருப்பாங்க. ஸோ அப்போ log of a plus b by 3 யாருக்கு ஈக்குவல்? log of root over abக்கு ஈக்குவல். ஸோ ரூட் அப்படின்னா என்னடாப்பா? பவர் 1/2. அப்ப இந்த பவர் முன்னாடி வந்துடும். ரெண்டு லாக் இருக்கு. ஸோ ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி லாக் அப்ளை பண்ணலாம். ஸோ பிளஸ், சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் பவர் முன்னாடி வந்துடும், பவர்ஸ் ரெண்டும் ஆட் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ வி ஹாவ் டு சால்வ் திஸ். இப்போ 12th சம்ம நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல இதை சால்வ் பண்ணுங்க. யூ நோ தி டெஃபினிஷன். இதோட டெஃபினிஷன் என்னதுப்பா? இவனுக்கு இவனை பவரா போட்டா 5 minus x தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டேர்ம். அவ்வளவுதான் டெஃபினிஷன். ஸோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஸோ 25 minus x plus x square minus 10x equal to x square minus 6x plus 65. x square cancel and இங்க இருக்க 10 இங்க வந்தா பிளஸ். ஸோ 4x. இங்க இருக்க 65 இங்க வந்தா -65. ஸோ -40. அப்ப x is equal to -10. x ஓட வேல்யூ என்னது? -10. ஓகேவாடப்பா? So that's all for the second chapter. So we can move on to the first chapter பசங்களா. ஓகேங்களா? லாஸ்ட், ஓகேங்களா? முடிக்க போறோம். இதை முடிச்சிட்டா we can end our life. So
இது ரொம்ப ஈஸிடா பசங்களா. இது எப்படி நான் சொல்லிட்டா, இதுல வந்துட்டு ஹைலைட் ஆன பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரூவ் தட் we have to prove certain things. Done? ஓகே. இப்போ இங்க ரெண்டு விதமான செட் இருக்கு. இங்க ஒரு செட் இருக்கு, இங்க ஒரு செட் இருக்கு. சரியா? இந்த ரெண்டு செட்ல எது சின்ன செட்னு கேட்டீங்கன்னா, இன்டர்செக்ஷன் தான் சின்ன செட், யூனியன்ங்கிறது பெரிய செட். ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி உங்களோட இன்டர்செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட யூனியனோட சப்செட்டா இருப்பாங்க. ஓகேவாடா பசங்களா? இது இவங்களோட சப்செட்டா இருப்பாங்க. which means அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா, அப்ப அவங்க ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன் யாருக்கு ஈக்குவல்ரா பசங்களா? சோ அவங்க ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன் சின்ன செட்டான இதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? அப்ப அதே மாதிரி இவனோட ஆன்சர் யாருக்கு ஈக்குவல்? இவங்களுக்கு தான் ஈக்குவலா இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் ஆன்சர் பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் சி. டன். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது யார் ரொம்ப குட்டி? இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது we know this. இது இவங்க மூணு பேர்த்தோட இன்டர்செக்ஷன் தான் இருக்கிறதுலே குட்டியா இருக்கும். will be a subset of this one. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சப்செட்டா இருக்காங்க. அப்ப யூனியன் அப்படின்னா இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தோடத்துக்கும் யூனியன் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட யூனியனோட ஆன்சர் திஸ் ஒன்லி. hence prove. So subset conceptsலே இது நாம prove பண்ணிடுவோம். If we have A cross A contains 16 elements. மொத்தம் 16 elements இருக்குன்னு சொல்றாங்க. We have 2 in it. ஓகேவா? A cross A ல 16. அப்ப n of A cross A is equal to 16. அப்ப n of A square is equal to 16. அப்ப n of A is equal to 4. அதுல 4 தான் இருக்காங்க. So இவங்க எல்லாருமே A cross A ல இருக்காங்க. 1,3 belongs to A cross A. So 1 belongs to A, 3 belongs to A, அந்த மாதிரி 0 belongs to A, 2 belongs to A. 4 பேரை கண்டுபிடிச்சாச்சு. Your A set is 1302. ஓகேங்களா? So next equivalence and relations பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். So m minus ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. m n relate அப்படின்னா அவங்க 12 ஓட மல்டிபிளா இருக்கணும். சரிங்களா? So which means ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா நான் என்னவே லவ் பண்ணணும். ஸோ எம்முக்கே ரிலேட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ எம்முக்கே ரிலேட் ஆகுமாடா பசங்களா? அப்போ m மைனஸ் எம் என்ன? m மைனஸ் என் 12ஓட மல்டிபிளா இருக்கணும். விச் இஸ் 0. 0 இஸ் மல்டிபிள் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாத்தோட மல்டிபிளாவும் 0 இருக்கும். அப்போ இஸ் a multiple of 12. அப்போ m is related to m. ஸோ r is reflexive. அப்பளோட நம்மளோட r ரிஃப்ளெக்சிவா தான் இருக்கும். இதே மாதிரி when I'm checking for symmetric. ஓகே பசங்களா, சிமெட்ரிக்கு பேசிட்டு இருக்கேன். m r-க்கு ரிலேட் ஆகுது அப்படின்னா அப்ப m minus n is the multiple of 12. இப்போ n minus m என்ன நான் கண்டுபிடிக்கணும். m minus m இதோட ஆப்போசிட் சைன். ஸோ இதுவும் 12ஓட மல்டிபிள் தானே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. அப்ப n minus m is a multiple of 12, which means n is related to m. So r is symmetric. அப்ப r வந்து symmetric. Next transitivity. When I'm checking for transitivity, ரெண்டு பேர் இருப்பாங்க. m minus n and n minus p னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க. இவங்க இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? m minus n வந்து 12ஓட மல்டிபிள். இவங்க இருக்காங்கன்னா n minus p வந்து ஒரு 12ஓட மல்டிபிள். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு m minus p என்னன்னு தெரிஞ்சுக்கணும். m minus p என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் m and p ரிலேட்டான்னு நான் செக் பண்ணுவேன். ஸோ இதுலேருந்து m-ஓட வேல்யூ என்னது? 12k1 plus n. இதுலேருந்து p-ஓட வேல்யூ n minus 12k1. Just 12k. So m minus p is equal to 12k plus n minus of minus plus 12k1. இது cancel ஆயிரும். So which is 12 காமனா எடுத்துட்டீங்கன்னா k plus k1. இது வந்து ஒரு 12ஓட மல்டிபிள். ஸோ இது ஒரு டிரான்சிட்டிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ், சிமெட்ரிக்னு 3 பேர் இருக்காங்க. இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சரியாடா பசங்களா? If x is equal to a b c d a a b b a c, write the minimum number of pairs to be included. ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா இவங்களோட எல்லாருமே இருக்கணும். ஸோ ஏஏ இருக்கு, பிபி இருக்கு, சிசி இல்ல, டிடி இல்ல. ஸோ இன்னும் எத்தனை பேர் இருக்கணும்? சிசி அண்ட் டிடி இன்க்ளூட் ஆகணும். இந்த ரெண்டு பேரும் இன்க்ளூட் ஆகணும். மினிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ பேர்ஸ் இன்னும் இன்க்ளூட் ஆகணும்? இதுல இன்னும் 2 பேர்ஸ் இன்க்ளூட் ஆகணும்.
2 pairs வந்து இன்க்ளூட் ஆகணும். அப்பதான் அது ரிஃப்ளெக்சிவா இருக்கும். சிமெட்ரிக் அப்படின்னா A, C இருக்கு. அப்ப C, A இல்ல. அப்ப இன்னும் ஒருத்தர், ஸோ C, Aன்னு சொல்லிட்டு இன்னும் ஒருத்தரை மட்டும் ஆட் பண்ணா போதும், சிமெட்ரிக்கா மாறிடும். டிரான்சிட்டிவ், ஸோ டிரான்சிட்டிவிட்டிக்கு செக் பண்ண போறீங்க. ஸோ ஏஏ இருக்கு, பிபி இருக்கு, A, C இருக்கு. ஸோ இது டிரான்சிட்டிவ் தான். ஸோ யாரையுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 0. இது ஈக்குவலன்ஸ்னா இப்போ இவங்க 3 பேத்தையும் ஆட் பண்ணணும். ரைட்டா பசங்களா? இவங்க 3 பேத்தையும் நீங்க ஆட் பண்ணணும். இவங்க 3 பேத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, ஸோ there will be 3 elements to add. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஆட்லாம் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா இருக்குமா இல்லையான்றது செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? and B, A, C இருக்கு, C, A இருக்கு. Okay, yes, it is an equivalence relation. So no doubts. Next பாருங்க, triangles inequality, so equivalence relation இல்லையான்னு செக் பண்ணும். 2 triangles similarனா என்ன அர்த்தம் பசங்களா? 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த AB, ஸோ இந்த A and Bங்கிறது 2 பேருமே triangle. Aன்னு ஒரு triangle, Bன்னு ஒரு triangle இருக்கு. A is related to B அப்படின்னா, ஸோ இப்போ நான் A is related to A1 செக் பண்ணும். அந்த triangle மாதிரியே இருக்குமா, சிமிலரா இருக்குமா? I know is A is similar to itself. அவன மாதிரி தானே இருப்பான். ஸோ அதுல டவுட்டே வேண்டாம். அப்போ A is related to A, ஸோ R is reflexive. சரிடா பசங்களா? இப்போ செகண்ட் கேஸ், A is related to B அப்படின்னா A is similar to B. ஏவும் B ட்ரையாங்கிளும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ Bயும் ஏவும் பார்க்க ஒரே மாதிரி தானே இருந்தாகணும். ஸோ அப்படின்னா R is A is related to B. B is related to A. So R is symmetric. சரிடா பசங்களா? when I'm talking about third பத்தி பேசுறேன், transitivity பத்தி பேசுறேன். transitivity பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க, A or B and B or Cன்னு 2 பேர் இருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? A similar to B, B is similar to C. அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம்? A is similar to Cன்னு நான் சொல்லலாம்ல. அப்படின்னா A is related to C, so R is transitive. So அப்ப R பார்க்க transitive மாதிரி தான் இருப்பாங்க. So they are equivalence relation. சரிங்களா? when I'm talking about bijection, நான் bijection பத்தி பேசுறேன். R க்கு ரிலேட் ஆகுது. bijectionனா 1 to 1 and on to நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ 1 to 1 க்கு ப்ரூவ் பண்ண நான் என்ன பண்ணணும்? f of xம் f of yயும் ஈக்குவல்னு எடுத்துக்கணும். அப்போ 2x minus 3யும் 2y minus 3யும் ஈக்குவல். இப்படி பார்க்கும் போது அப்போ எனக்கு x is equal to yன்னு வருதா? ஸோ your f is 1 to 1. இது ஒரு 1 to 1 தான். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், 2x minus 3 is equal to y. ஸோ ஒவ்வொரு yக்கும் ஏதாவது ஒரு x ரியல் நம்பர்ல இருக்கான்னு பார்க்கணும். அப்போ 2x is equal to y plus 3, x is equal to y plus 3/2. உங்களுக்கு தெரியும் yங்கிறது ஒரு ரியல் நம்பர், y plus 3ங்கிறது ஒரு ரியல் நம்பர். ஸோ ஃபார் எவ்ரி ரியல் y, ஒவ்வொரு ரியல் yக்கும் y plus 3ங்கிறது ஒரு ரியல் நம்பரா தான் இருக்கும், y plus 3/2ங்கிறது ஒரு ரியல் நம்பரா இருக்கும். ஸோ there exists y plus 3/2 is equal to x in real number. ரியல் நம்பர்ல இருக்கும். ஸோ your f is onto function. அப்போ இது ஒரு onto function. சரிங்களா? ஸோ உங்களோட இன்வெர்ஸ்ங்கிறது வேற யாரும் கிடையாது, இதுதான் உங்களோட இன்வெர்ஸ். ஸோ f of x is equal to yன்னு எடுத்துக்கணும். ஸோ 2x minus 3 is equal to y. ஸோ x is equal to y plus 3/2. இதுதான் உங்களோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். ஆனால் yக்கு பதிலாக x போட்டு எழுதுங்க. ஸோ f inverse of x is equal to x plus 3/2. இதுதான் உங்களோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவாடாப்பா? 6.23 ஓட ஆன்சரை செக் பண்ணவா? ஓகே ருத்ரா, நான் செக் பண்றேன்ப்பா. சரிங்களா? ஸோ we have only 2 sums, so we will wind it up soon. So see this பசங்களா, இதோட டொமைன் நான் சொல்லணும். இதோட டொமைன் நம்ம நான் செக் பண்றேன். 6.35 ஓடது செக் பண்றேன். Yeah, so now check it. 1 minus 2
sin x எங்க 0 ஆகுதுன்னு நான் சொல்லணும். அதாவது 1 sin 2 sin x. So sin x is equal to 1/2. sin x எங்கெல்லாம் 1/2ன்னு வரும்? 30 டிகிரிக்கு வரும். அப்புறம் எங்கெல்லாம் வரும் பசங்களா? Yes. So sin x will be sin x equal to sin alpha. So sin x equal to sin alpha. அப்ப x ஓட வேல்யூ என்னது? n pi plus minus 1 to the power n alpha. மறந்துட்டீங்களா பசங்களா? இதுதான் ஃபார்முலா. அப்போ உங்களோட x வந்து n pi plus or minus plus மேம் ஸ்ராவணி மேம் இப்போ என்ன பண்றாங்க? வீட்டுக்கு பத்திரமா போறாங்களா? இப்ப இருந்தா வர சொல்லவா? யார் உத்ரா? I will check அப்பா. நான் செக் பண்றேன். ஓகேங்களா? Done. So this is not 1/2, it is pi by 6. இவங்கள ஆர்ல இருந்து நான் மைனஸ் பண்ணும். ஸோ ஆர் மைனஸ் என் பை பிளஸ் மைனஸ் 1 to the power n pi by 6 நான் சப்ராக்ட் பண்ணிடுவேன். ஓகேவாடாப்பா? யா. ஸோ தட்ஸ் இட். See the next one. Weight of the muscle of a function. So weight of a muscle, ஓகேங்களா? muscle of a man, அதாவது ஒரு மனிதனோட சதை மட்டும் எவ்வளோன்னு நம்ம வெயிட் பண்ண முடியும். அதுவும் அவங்களுடைய பாடி வெயிட்டை வச்சு. அவங்களோட பாடி வெயிட் இருந்தாலே போதும். பிளர்ரா இருக்குன்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்களா பசங்க. பாடி வெயிட் நம்ம கிட்ட இருந்தா போதும், அவங்களோட சத வெயிட் எவ்வளோ நம்மளால சொல்ல முடியும். ஸோ டிட்டர்மைன் தி டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதோட டொமைன் கேட்குறாங்க. அதாவது எக்ஸுக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கலாம், அவ்வளோதான் கொஸ்டின். எக்ஸுக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கலாம். ஸோ எக்ஸுக்கு எந்த மாதிரிலாம் வேல்யூஸ் இருக்கலாம்? எக்ஸ் வெயிட், ஒரு மனுஷனோட வெயிட் எப்பயுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட டொமைன் பார்த்தா யுவர் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 0. ஸ்கிரீன் பர்ரா இருக்கா? இல்லடா பசங்க, ஸ்கிரீன் பிளராலாம் இல்ல. ஓகேங்களா? அவ்வளவுதான். So the only answer is, so this your domain is x will be greater than or equal to 0. அவ்வளவுதான் பிரியதர்ஷினி. we will wind it up. ஓகேங்களா? ஸோ ஓகே பசங்களா, ஸோ we can all see this. இப்போ இந்த பிடிஎஃப் நான் இப்போவே அட்டாச் பண்ண சொல்லிடுறேன் அவங்கள, சரிங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரை டு ஒர்க் இட் அவுட். ஓகேங்களா பசங்களா? ஸோ பை பை எவ்ரிவன் அண்ட் ஹேவ் அ கிரேட் நைட். தடா.